நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello, vanakkam and welcome to Arun Ice Cream Jodi Season 8. Jodi Season 8 அட்டகாசமா வந்து போன வாரம் அந்த இன்ட்ரோடக்டரி ரவுண்ட் நம்ம ஆரம்பிச்சோம். ஆமா. சோ இந்த ஜோடி சீசன் 8 உடைய ஃப்ரெஷ் ஃபேஸஸ் யாரெல்லாம், எந்தெந்த டான்சர்ஸ், மாடல்ஸ், ஆர்டிஸ்ட்லாம் வந்து கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களோட சோலோ பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. எஸ், எல்லாம் ஒவ்வொரு துறையில இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. ஆமா, பட் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவங்களே பார்க்க போறோம். அவங்களே தான் பார்க்க போறோம் இந்த சீசன் முழுக்கவே. ஓகே, பட் யாரு எந்த ஜோடியா வந்து சேர போறாங்க? போன வாரம் வந்து தனித்தனியா ஆடினாங்க. எஸ், இந்த வாரம் ஜோடி சேர போறாங்க. ஜோடியா நம்ம வந்து அவங்கள அறிமுகப்படுத்த போறோம் எல்லாருக்கும். சபாஷ். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ், அதாவது முதல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் a ஜோடி இன் சீசன் 8 நம்ம பார்க்க போறோம். வெரி குட். அதனால பெஸ்டா பண்ணுவாங்கன்னு நம்புறோம். ஆமா, அண்ட் இன்னும் நிறைய ஸ்பெஷலான விஷயங்களும் இருக்கு. அப்படியே இந்த சீசன் 8 எப்படி நடக்க போகுது அப்படிங்கறதோட ப்ரிலூட நம்ம பார்க்க போறோம். என்ன ப்ரிலூட் ஒன்றை இருந்து தான் ஒவ்வொரு இங்கிலீஷ் வார்த்தையா நான் கத்துக்கணும். இந்த சீசன் 8 முடிக்கிறதுக்குள்ள முழுமையா இங்கிலீஷ் பேசுறேன் நான் மாறிடுறேன். ஓகே, அந்த ப்ரிலூட நம்ம பார்க்க போறோம். ப்ரிலூட் பார்க்க போறோம். அப்புறம் வந்து நமக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. யாரு? அவர் யாருன்னு நம்ம உடனே சொன்னா எப்படி? அவர் தான் வந்து ஃபுல்லா நமக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங் எலிமெண்ட், பொழுதுபோக்கு சிம்பலா இருக்க போறாரு இந்த. ஆனா அந்த மிகப்பெரிய செலிபிரிட்டியை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஓவராலா நம்ம ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டலாமா? Of course பேசணும். So சொல்லுங்க contestants, how do you feel being part of season 8? ஓகே, ரகுமான். எஸ், சொல்லுங்க. சீசன் 8ல வந்து சோலோ ஆடியாச்சு. ஆமா, பேரா பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. பேர் கிடைக்குமா? பார்த்து தான் தெரியணும். இல்ல, how do you feel? போன வாரம் உங்களோட முதல் பெர்ஃபார்மன்ஸ் சீசன் 8ல நீங்க கொடுத்து முடிச்சிருக்கீங்கல்ல. Do you feel happy? இன்னும் வந்து பயங்கர ஒரு புத்துணர்ச்சி இருக்கா? இல்ல ஏதாவது ஒரு டிரைவ் கட்டாயமா இந்த சீசன் 8 டைட்டில் ஃப்ரெஷ்ஷா இருக்கா அந்த மாதிரி? இல்ல எனர்ஜி, எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு? ரகுமான் சொல்லுமா. எனர்ஜி லெவல்லாம் நல்லா தான் இருக்கு. அது ஆடும்போது தான் மற்றபடி எல்லாம் தெரிஞ்சிடும். நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு 5 வருஷம் இருக்காது? 5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன நல்லா தான் இருக்குலயே இருக்கு. அதான் கேட்டேன். அது அப்படிதான். மௌலிகா சொல்லுங்க. சொல்லுமா. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரபுதேவா ஷோல இருந்து இப்போ ஜோடிக்கு வந்திருக்கீங்க. அண்ட் இந்த ஜோடி சீசன் 8ல உங்களோட முதல் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க சிங்கிளா இதற்கும் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்திருக்கீங்க, பட் இந்த சீசன் முழுக்க நீங்க ஜோடியா ஆட போறீங்க. உங்களோட முதல் ஜோடியோட this is the first time ஒரு பாய் கூட ஆட போறேன். அகைன் எல்லாரும் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் டு விஜய் டிவி, பிகாஸ் விஜய் டிவி தான் வந்து நிறைய பேரை கிரியேட் பண்ற. இட்ஸ் லைக் விஜய் டிவி இஸ் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இங்கிருந்து நிறைய பேர் நிறைய லெவல்ஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ நீங்களும் அடுத்த லெவல் போவீங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. பார்க்கலாம். சரி, சொல்லுங்க மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வெரி குட். புது அனுபவம் ஃபர்ஸ்ட் இந்த செட். ஹாப்பி ரொம்ப ஹாப்பி. வெரி குட். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது? ஏன்னா நீங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. இல்ல ஆக்சுவலி நான் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நான் சென்னையில கூட பார்க்கல, ஜெர்மன்ல பார்த்தேன். இதுக்காக செலவு பண்ணி ஜெர்மன் யாரா போவாங்க? இல்ல, இதுக்காக செலவு பண்ணி கண்டிப்பா போக மாட்டேன். அப்படியே போனாலும் செலவு பண்ணி தான் என்ன கூப்பிடுவாங்க. ரைட். அங்க ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். அங்க இருக்க நிறைய, அதாவது ஜெர்மனில பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஆமா, ஸ்டுட்கார்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்க நிறைய பேர் ஷோஸ் பார்த்தவங்களும் ரொம்ப கேட்டாங்க ஜோடி. அங்கதான் தெரியுது எனக்கு ஆக்சுவலி அந்த எந்த வீட்டுக்கு போனாலும் விஜய் டிவி மட்டும் தான் ஓடுது. வெரி குட். Thank you மனோ. கார்த்திக், பாருமா, கோயம்புத்தூர்ல உள்ள சப்போர்ட் உங்களுக்கு ஜோடிலயும் உண்டா? ஆக்சுவலாக ஃபைனல் பிரபுதேவா ஃபைனல் நடக்கும்போது கோயம்புத்தூரில் தான் பண்ணோம். ஸோ அப்போ பயந்தேன் சப்போர்ட் இருக்குமானா. ஆனால் நல்லாவே சப்போர்ட் இருந்தது. உனக்கு எதனால இயல்பாவே இந்த டென்ஷன் இருக்குமா? இல்லை, நான் டென்ஷன் இல்லை, ஆடுறதுனால டென்ஷன் இருக்குமா? I think he's having a cold feet. Yes, absolutely. என்ன சொல்லுங்க, என்ன சொல்ல வந்த? cold feetனா என்ன? ஏன்னா அது பொண்ணோட ஆட போறாருல, அதனால வந்து உருகும் கால்களுக்கு ஒரு சொந்தக்காரரா மாதிரி இருக்காரு. பயம். அதுவா? அப்ப ஃபியர் ஃபீட் இல்லாம சொல்லணும். இல்ல, கோல்ட் ஃபீட் அப்படிதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அவன் கண்டுபிடிச்சான், நான் சாவ போறேன். ஓகே, நீங்க அப்படியே பக்கத்துல மைக் கொடுங்க. ஏன்னா இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, கொடுத்துரு. பயங்கர ப்ரொஃபஷனல் கார்த்திகே வந்து டான்ஸ் ப்ரொஃபஷனல். ஏற்கனவே வந்து டான்ஸ் ஷோஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு, வின்னும் பண்ணிருக்காரு. அவரே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கதிகலங்கி உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க வந்து மாடலிங் மாத்திரம் தான் வந்து உங்களோட எக்ஸ்பர்ட் ஃபீல்ட். டான்ஸ்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. போன வாரம் உங்களோட சிங்கிள் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டீங்க. ஹவு டு யூ ஃபீல் இவ்வளவு சேலஞ்சஸ் மத்தியில? ரொம்ப நர்வஸா இருக்கு, அதே டைம்ல ரொம்ப எக்ஸைட்டட். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஐ அம் கோனா ஓபன் அப் டுடே. it's gonna be very famous. ஏன்னா சோலோ ரவுண்ட் பார்த்தே ரொம்ப நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. யாரோ என்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்கெல்லாம் they found me and they ping me. It has a very good popularity is what I will say. ஜோடி நம்பர் 1.
Thank you very much. Thank you. பக்கத்துல மைக் கொடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கனவு ஜோடியில் ஆடணும்னு சொல்லிட்டு அந்த கனவு நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷம். மீரா சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த இன்ட்ரோடக்டரி ரவுண்ட் நான் இன்ட்ரோடக்டரி ரவுண்டில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஜோடியில் வந்து ஒரு ரவுண்ட் ஆடினா கூட நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கும்னு. அது 100% உண்மை. ஏன்னா அந்த ஒரு ரவுண்ட்லேயே நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் யாருக்கு தெரியுமோ. அண்ட் இன்ட்ரோடக்டரி ரவுண்ட் பார்த்தும் போது இன்னொன்று தெரிஞ்சது காம்படிஷன் ரொம்ப டஃப். ஜோடியில் எப்போவுமே டஃப்பாக தான் இருக்கும். இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் டஃப் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ எப்படி கோப்பப் பண்ண போகிறேன்றது தான் அது. ஐ ட்ரை மை பெஸ்ட். வெரி குட். அடுத்த பக்கத்துல காஜல். ஐயோ ஏன் கேட்குறப்பா, யூடியூப்ல கழுவி கொட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை தூக்குங்க, இது டான்ஸரே இல்லை. ஐயோ கன்றாவி, எவ்வளோ நல்ல டான்சர்ஸ் இருக்காங்க. ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு காரணத்துக்காக இந்த பொண்ணை இதுக்கு போட்டிருக்கீங்கன்னு ஏகப்பட்ட ஹேட்டர்ஸ். வரன் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அப்படி சேர் போட்டு ஓரமாக உட்காந்து பாருங்க, என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். Way to go காஜல். That's the spirit. All my haters. Thank you so much. இல்ல அப்படி நீங்க விட்டு விஜய் டிவில எதுக்கு உங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. why do you bring in Kajal? she is dash 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 all crap possible. YouTube comments பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் அப்செட் ஆனேன். ஆனால் ஃபேஸ்புக்கில் all my friends, Facebook friends and fans எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு என்கரேஜிங். எப்பவுமே இட்ஸ் மோட்டிவேஷனல். டேக் இட் அஸ் அ ஸ்போர்ட். பி ஹாப்பி காஜல், யூஆர் டூயிங் அ பெஸ்ட். யூஆர் நாட் அ டான்ஸர். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுறீங்க. பட் தென் வி ஆர் ஆல் உங்களுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விஜய் டிவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிலன் காஜல் ஆக்சுவலா வந்து விமர்சனம் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு கூட வரும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தருக்கு கூட ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அது எல்லாராலையும் திருப்திப்படுத்த முடியாது. இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீன பொன்முடி நான் டைரியில் எப்பயுமே எழுதி வச்சிருப்பேன். உன் மீது வீசக்கூடிய கற்களை கொண்டே உனக்கான கோபுரத்தை கட்டும்பாங்க. சூப்பர். அதுதான் கிரேட் ஆட்டிட்யூட் காஜல். தேங்க்ஸ். வண்டர்ஃபுல். அடுத்ததா ஷியாம் சொல்லுங்க, ஏன் கட்டு பண்ண வந்தீங்க, எங்க விழுந்த? இல்லை காஸ்டியூம் இது கட்டு போட்டதில் இல்லை. என்ன தம்பி ஆடி தான் கிளியும் ஆடாமே கிஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் டான்ஸ் ஆடினேன். நல்லா ரெஸ்பான்ஸ், பீப்புள் லைக் அண்ட் நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க. கொரியோகிராஃபர்ஸ் நிறைய விஷயம் மாற்றிக்கணும் அப்படின்னு. டான்ஸ் தெரியும், இப்போது மேலும் கற்றுக்கணும்னு ஐ மீன் லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஃப்ரம் கொரியோகிராஃபர்ஸ் எல்லாமே. உள்ளுக்குள்ளே சில பல ஆசைகள் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் இருக்குது, பண்ணுவோம். ஐம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் as I always said. And thanks to Jodi, thanks to Vijay TV. Very nice. But இந்த சில பல ஆசைகள்னு நீங்க என்ன சொன்னீங்க? What do you mean? சொல்ல முடிஞ்சது மட்டும் சொல்லுங்க. இல்லை சொல்ல முடிஞ்சது ஐ மீன் லைக் இப்படி வரணும், நடிக்கணும், டான்ஸ் ஆடணும், people should look at me and like me and you know it goes on like that. நட்சத்ரா சொல்லுமா மிக்ஸி கிரைண்டர். நம்ம பேசவே வேணாம், அவங்களே பேசிடுவாங்க. சொல்லிடுங்க. No, actually another thing that I should stress on is that we've all become very good friends. இல்ல ஒரு எபிசோட் தான் போயிருக்கு, ஆனா எல்லாரும் வாட்ஸ்அப்ல எப்ப பார்த்தாலும் we're talking to each other. எல்லாம் அப்படி இருப்பீங்க. காம்படிஷன் வரப்ப எப்படி அடிச்சு கலி ஊத்துவீங்க பாருங்க. இல்ல but you know what our group is called? நம்ம செட். நான் என்ன கேட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்ததனால என்ன பலன்னு கேட்டேன். அத மட்டும் பதில் சொல்லு. இல்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்மளெல்லாம் எங்கயாவது பாத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன், மேபி யோசிச்சிருப்பாங்க ஓ இந்த பொண்ணு மேபி நல்ல டான்ஸரா இருக்கலாம்ட்டு. ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சப்ப இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. இப்போ யாரும் அதிகமாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சரி போ இந்த பொண்ணு கத்துக்கோ. சார் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இங்க ஒரு பிகினரா வந்து ஒரு டான்ஸ் லெவல்ல இருக்கும்போது இந்த ஜோடியில வந்து அதுக்கப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க உங்களை மெருகேத்திக்கிட்டு அந்த ஃபைனல்ஸ் போது ஸ்ப்ளெண்டட் டான்ஸரா டெவலப் பண்ற அந்த ஒரு க்ரூமிங் ப்ராசஸ் தான் வந்து தி பெஸ்ட் பார்ட் அபௌட் ஜோடி. சோ அதுதான் நீங்க எல்லாரும் பண்ணணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததே இஸ் a very very nice thing இல்ல. So we should thank Jodi and Vijay TV கண்டிப்பா. Thank you very much நக்ஷத்ரா. And இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்து இதுவரைக்கும் கொடுத்த அந்த சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ் போன வாரம் கொடுத்ததை தாண்டி உங்களோட ஜோடியை நீங்க மீட் பண்ண போறீங்க. நாங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அவங்களோட சேர்ந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறீங்க. So do your best and may everything stay good with you. Yes. அடுத்ததா நம்ம ரொம்ப ரொம்ப ஆவலா கூப்பிட போற செலிபிரிட்டி. ஆமா. எல்லாருக்குமே வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் ஒரு ஹியூமன் பீயிங் சொல்லலாம். அமேசிங் பர்சன் அவர். இல்ல அமேசிங் பர்சனாலிட்டி, தி பிக் பர்சனாலிட்டி. யா. பட் இன்னைக்கு வந்து அவர் எப்போதும் போல ஒரு நார்மலான ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம அவருக்கு கொடுக்க போறோம். எப்படி கொடுக்கலாம்? ஒரு ஸ்பெஷலான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். டப்புன்னு வாயன்றலாமா? இல்ல. அதாவது இன்னைக்கு வந்து அவர் ஒரு குருநாதர், ஒரு டீச்சர் ரோல் அவர் ப்ளே பண்ண போறாரு. யாரு? அவர். இப்போ இந்த எபிசோட் பார்க்குற டீச்சர்லாம் அவ்வளவு அப்செட்டா இருக்கும். இல்ல, அதாவது நம்ம ஜோடிஸோட ஒரு டீச்சர் வேற செய்ய போறாரு. அப்படி. ஆனா உண்மையிலே ஜோடிஸ்க்கு ஒரு டீச்சர் தான், அதுக்கான எல்லா தகுதி ஏஜ் எல்லாமே இருக்கு. Definitely. So let's welcome our chemistry teacher Robo Shankar. கலை மாமணி ரோபோ சங்கர்.
புரியுதா ஏன் இவரை கெமிஸ்ட்ரி டீச்சர் நான் கூப்பிட்டேன்ட்டு? புரிஞ்சது. வாயில ஏதாவது ஒட்டி இருந்ததுன்னா வரதுக்கு முன்னாடி தொடச்சிட்டு வந்துடு. இல்லம்மா, அது நமக்கு ஒரு சிக்னேச்சர். ரோபோ வந்துட்டாலே அப்படி தொடச்சி வீசுவாரு. அள்ளி தெளிச்சிருவாருன்றது தெரியும். அதனால தான் ஜெமி ஜிப்லாம் பின்னாடி போயிருது. தெரிக்க விட போறீங்க நீங்க இந்த வாரம் எங்களோட நீங்க கூட சேர்ந்து இருந்து. கண்டிப்பா. எஸ் ரோபோ, கெமிஸ்ட்ரி வந்து நம்ம கண்டஸ்டன்ட்ல எப்படி இருக்குன்னு நீங்க எல்லாம் டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன படங்கள் போயிட்டு இருக்கு? இப்போ ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய ரொம்ப நல்லவன்டா நீ டைரக்டர். ஆமா. பேட். ஓகே. என் டைட்டிலுக்காக சொன்னீங்க. ஓகே. அடுத்து வந்து சங்கர் சார் ரிலீஸ் பண்ணக்கூடிய கப்பல். சூப்பர். அப்புறம் எஸ்பிபி சரண் அவருடைய ப்ரொடக்ஷன்ல 3 வார்த்தை. அப்புறம் வாழைப்பழம். படத்துல நிறைய பேசுங்க இல்லையா? ஆமா. ஓகே. லென்த் டைலாக்லாம் இருக்கு. அது மாதிரி நிறைய படங்கள். அப்புறம் பெரிய பெரிய ஹீரோக்களோட எல்லாம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வருது. அத வந்து அபிஷியலா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா. வெரி குட். ஒரு பலத்த கைத்தல் ரோபோக்காக நம்ம எல்லாரும் கொடுத்துடலாம். Proud of you. Thank you. உண்மையிலே விஜய் டிவியினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்துனே சொல்லலாம். கண்டிப்பா. அதுக்கு வந்து மெயின் நம்ம ஜோடி பிளாட்ஃபார்ம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. இங்க இருக்க எல்லாருமே நல்ல பரிச்சயமான முகங்கள். பிரபு, மனோ, ரஹ்மான், கார்த்திக் எல்லாருமே சூப்பரான டான்சர். மற்ற புது வரவெல்லாம் வந்திருக்கு. என்னன்னா இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இது நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்லாம் வந்து ஒரு சீசனுக்கு அடுத்த சீசன் ஹிட் இல்லாம ஹிட் மெகா ஹிட் அப்படி போயிருக்கு. சோ இந்த சீசனை அதை விட பெரிய ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்ட்ட இருக்கு. ஓகே, சோ பம்பர் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அமேசிங் ரோபோ, அமேசிங். Thank you. இப்போ இன்னைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கறதோட நிறுத்த போறது இல்ல. நீங்க டெஃபினட்டா இன்வால்வ் ஆகணும். அப்படியே? அதுவும் வந்து நீங்க ஏதோ ஸ்பெஷலான ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சிருக்கீங்க நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸோட கெமிஸ்ட்ரி லெவல்ல செக் பண்றதுக்கு அப்படி நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா, கெமிஸ்ட்ரி இஸ் வெரி மஸ்ட் ஆஃப் தி ஜோடி. இல்ல நீ சாதாரணமா பேசு. நார்மலா பேசுவா. கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். அது நல்லா இருக்கு. கெமிஸ்ட்ரி இல்லைன்னா வந்து ஜோடி வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சோ உங்களுக்குள்ள எப்படிலாம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத நீ பயிற்றுவிக்க போறேன். பயிற்றுவிக்க. கண்டிப்பா. அதுக்குள்ள ஒரு நம்ம ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back Arun Ice Cream Jodi Season 8. ஜோடி சீசன் 8ல இந்த வாரத்தோட முதல் பெர்ஃபார்மன்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஜோடிஸை நம்ம ஒவ்வொருத்தரா இன்னைக்கு அறிமுகப்படுத்த போறோம். எஸ், பேரா. எஸ், வெரி குட். அதுக்கு முன்னாடி நம்ம சீசன் 7 உடைய ஒப்பற்ற ஒரு போட்டியாளர் ஆஷா வந்திருக்காங்க. வெல்கம் ஆஷா. ஹாய் ஆஷா. எப்ப நீ ஹாரி பாட்டருக்கு அக்காவா மாறனே? ஜோடி சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அப்படியா? ஆஷா சொல்லுங்க, இப்போ வந்து சீசன் 8க்கு வந்திருக்கீங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டலாம்? அவங்க முதல்ல ஜோடியா ஆட போறது வந்து இன்னில இருந்து தான். சொல்ல என்ன நீங்க அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? இல்ல அதான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டேஜ்ல 100% எனர்ஜியோட ஆடினா அதுவே போதும். ஆக்சுவலா இப்போ வந்து நீ போன சீசன்ல வந்து எலிமினேட் ஆன ஒரு கண்டஸ்டன்ட்ஸ். அது சொல்லிக்கும் போதே தெரியும். உனக்கு பெருமையா இருக்கு. இல்ல அத சொல்லிக்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்படியே எனக்கு புத்துணர்ச்சி கிடைக்குது ஆஷா. கேப்டன் எந்த மாதிரி ஆடுனா இவங்கள ஒவ்வொரு பேரா எலிமினேட் ஆகலாம் அத சொல்லுங்க போது. மயக்கம் போட்டு விழணும் ஃபர்ஸ்ட். கேப்டன் நீங்க ஆஷாவை பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்டீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல அவளுக்கு எப்ப டான்ஸ் மறக்கறாளோ உடனே மயக்கம் போட்டு விழுற மாதிரி நடிச்சிருவா. ஓ, அதுதான் ஆஷாவோட தலை சிறந்த நடன தகுதி நீங்க நம்புறீங்க. எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் அதுதான். ஆஷா ஆட போற எல்லாம் தாழ்வான போதிக்கு போயிருங்க. Okay, but jokes apart, thank you Asha. Anything vandhu. And I just want to tell one thing. After Jodi season 7 kaprama, na eliminated contestant da, but I got a lot of shows. Till now I'm traveling abroad. I got this opportunity through Jodi. Superb. Thank you Asha. Yeah, thank you. Good luck contestants. Yes. முதல் ஜோடியை வந்து இப்ப நம்ம அறிமுகப்படுத்த போறோம், இன்ட்ரோ듀ce பண்ண போறோம். இந்த சீசன் 8 உடைய ஃபர்ஸ்ட் ஜோடி. நம்ம ஜோடி சீசன் 8 உடைய முதல் ஜோடி மனோ and மௌலிகா. மனோ மௌலிகா, உங்களோட ஜோடி பொறுத்து வந்து இந்த பேர்லயே அழகா இருக்கு. மனோ மௌலிகா. மானாக்கு மானா. ஓகே, மனோ சொல்லுங்க, மௌலிகா முன்னாடியே தெரியுமா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து போன வாரம் தான் ஜோடி சீசன் 8 முழுது மீட் பண்ணீங்க? இல்ல ஒரு ஷோல பாத்துர்க்கேன் நானு. ஓகே. ஒரே ஒரு ஷோல தான் மீட் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து சேனல்ல ஒரு அடி ஷோல பார்த்ததோட சரி. மனோ நீங்க சொல்லுங்க, மௌலிகா வந்து உங்களோட பேரா வந்தது உங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஏன் அவர் மகிழ்ச்சி சொன்னார்னா இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் டான்சர் இல்ல. கண்டிப்பா அது உங்களுக்கு டெஃபினட்டா அது உங்களுக்கு ஒரு
பூஸ்ட் தான், ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இல்லை கண்டிப்பாக, ஏன்னா ஆக்சுவலி அவங்க வந்து நல்ல டான்ஸர்னு எனக்கும் தெரியும். ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கலாம். அது ஒரு சந்தோஷம். நல்ல ஆக்சுவலி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கோஆப்ரேட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இல்லையா? ஆமாம், டெஃபினட்டாக. அதான் ஓகே. ஸோ மனோ வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணலாம் மௌலிகா வந்தது பற்றி. பட் மௌலிகா உங்களுக்கு வந்து மனோ பேரா கிடைச்சது, ஜோடியா கிடைச்சது வந்து சந்தோஷமா இல்லை என்ன மாதிரி ஒரு உணர்வு? அது முக்கியம். Of course, I'm very happy. Multi-talented person. So, and he's also very understanding. நல்லா கோஆப்ரேட் பண்ணி ரெண்டு பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இல்லை பாருங்க, வந்து நின்ன உடனே கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கப்போ. குட், நல்ல விஷயம் தான். ஒர்க் அவுட் ஆகணும் ஜோடி சீசன் 8ல நல்லா டான்ஸ் ஆடுறதுக்கு. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து நல்ல கம்ஃபர்ட் இருக்குங்கிறது நீங்கள் பேசும்பொழுதே தெரியுது. இன்னைக்கு நீங்கள் முதல்ல கொடுக்க போகிற பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் செஷனில் ஏதாவது ஜாலியாக நடந்த விஷயங்கள் இருந்ததா எங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு? இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் போனப்போ இவர் காமெடி பண்ணிகிட்டே இருக்காரு, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரே பக்குன்னு இருக்கு, ஐயோ திருப்பி ஜோடி சீசன் 8 கூப்பிட்டாங்களே, டான்ஸ் ஆடணுமே, நம்ம ஸ்டாமினா எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ நான் வந்து டான்ஸில் பயங்கர டென்ஷனாக இருந்தது. இவர் வந்து காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காது, காமெடி பண்ணாது, அப்படி பண்ணாது, இப்படி பண்ணாதுன்ட்டு. ஸோ இஸ் வெரி என்ன சொல்கிறது, சிரிச்சாலே என்ன சொல்கிறது, வி ஃபீல் அந்த டென்ஷன் எல்லாம் வெளியில் போயிடும். ஸோ ஹி கிவ்ஸ் மீ ஹாப்பி. ஸோ அப்போ சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் மொத்தத்தில் நீங்கள் ரெண்டு பேரும்? இல்லை ஆக்சுவலாக சீரியஸாக பண்ணலன்னா எனக்கு காம்படிஷனை ரொம்ப காம்படிஷனாக பார்க்க எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம கொடுக்குறது நல்லா ப்ராடக்ட் கொடுக்கலான்னு ஒரு இது. மற்றபடி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது என்னோட ஹாபி. கரெக்ட். அதனால் ஜாலியாக பண்ணலாமே, ஏன் அவ்வளோ டென்ஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்போ ஆடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மனோ வந்து சூப்பரான ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு பிரபுதேவா மாஸ்டருடைய இமிட்டேஷனும் வாய்ஸும் இதுவரையும் வேற எந்த மிமிக்ரி ஆர்டிஸ்டும் பண்ணதே கிடையாது. அதை பண்ணுற ஒரே ஆள் மனோ தான். இப்போ பேரா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறாங்கல்ல, ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும்ல, அப்படி பண்ண சொல்லலாம். ரோபன் எனக்கு ஒரு 10 இயர்ஸாக தெரியும். ஒரு ஷோவில் பார்க்கும்போது நான் அவர் ரொம்ப எல்லாத்தையும் ரசிப்பார். ஏதாவது ஒன்று பண்ணுன்னு கேட்குறாரு இல்லையா, இந்த மாதிரி மென்டாலிட்டி வந்து கொஞ்சம் பேருக்கு தான் வரும். சரி, இப்போ நீங்கள் மனோ மௌலிகாவோட டான்ஸ் ஆடுறதை பற்றி பிரபுதேவா மாஸ்டர் வாய்ஸில் நீங்கள் சொல்லணும். மௌலிகாவை பற்றி சொல்லுங்கள். ஓகேவா? அது பிரபுதேவாவும் பாண்டு காம்பினேஷன் எப்படினாலும் ஓகே. ஓ, பாண்டு வரணுமா? சரி, ஓகே. சரி, அவர் பாண்டு சார் வந்து நார்மலாக செட்டில் இருக்கார். பிரபு மாஸ்டர் வந்து இவங்களை ஜோடி ஆகிட்டாங்க, பேசுகிறாங்க. ஒரு சின்ன இது எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட்டு டான்ஸ் வந்து வேறு இல்லை, இங்கே ஆடும்போது ஐயோ எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலைங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் எதுக்கு சொல்கிறேன்னா ஷூட்டிங்கில் கட்டு அப்படின்னு போயிடும். பட் இங்கே வந்து அதுவும் மௌலிகா அவங்க ஆடுறதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட்டு கண்டிப்பாக பண்ணணும், நல்லா பண்ணுவேன்னு நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். என்னோட கண்டஸ்டன்ட் எல்லாருமே நல்லா ஆடணும், நானும் ஆடுவேன், அவ்வளோதாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எவ்வளோ நேரம் பேசுகிறேன், உடனே முடிச்சிடு, டைம் ஆகுதுல்ல. இட்ஸ் ஓகேண்ணே, அண்ணே வரேண்ணே, வாய் வெடிச்சிருக்கேண்ணே, பார்த்தேண்ணே. தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் மனோ. தேங்க்யூ வெரி குட். மௌலிகாவுக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும், பிரபுதேவா மாஸ்டர் வாய்ஸில் உங்களை பற்றி பேசினது மனோ அப்படிங்கும்பொழுது. ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ்? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். ஜோடி சீசன் 8 முதல் பேர் நீங்கள் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, கலக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். தம்பி, மாஸ்டர் இருக்காரா? ஹலோ, நான் தாங்க மாஸ்டர். ஓ மை காட், நீங்க தான் மாஸ்டரா? என்ன எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மாஸ்டர், எனக்கு கெமிஸ்ட்ரியே வர மாட்டேங்குது மாஸ்டர், அதுக்கு என்ன தான் பண்ணணும்? அது நீ சின்ன வயசுல நல்லா படிச்சிருக்கணுமா? ஐயோ மாஸ்டர், டான்ஸ்ல மாஸ்டர். அப்போ உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணுமா? மாஸ்டர் என்னம்மா? சரி ஓகேம்மா, நான் கெமிஸ்ட்ரி வர வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உன்னோட டான்ஸ் நான் பார்க்கணும். ஓகே மாஸ்டர். நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்க, நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்க, இங்க எத்தி செய்ய ஏன் பொழப்பு விடிஞ்சிருக்கோ, வெள்ள பார்வை விசி விட்டீர் முன்னாடி, இந்த தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி, வண்ணமணி யாரோ வராதுக கெடியாரோ, ஆன புலி எல்லாம் அடக்கும் அதிகாரம், நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே போகலையே, நெஞ்சு குழியில் நிழல் வந்து விழுந்திருச்சே, அப்போ நிமிந்தவதா அப்புறமா குனியலையே குனியலையே, கொட கம்பி போல மரம் குத்தி நிற்குதே,
செம்மையா புரியுது மாஸ்டர் நான் ஓகேவா? அப்ப நீ டபுள் ஓகேமா நீ? மாஸ்டர் எனக்காக ஒரு டான்ஸ் ஆடுங்க மாஸ்டர். அச்சோ என்னம்மா நீ தொப்பு கட்டின்னு இப்படி கேட்ட? நான் கோரியோகிராஃபர்ஸ்லாம் நாங்கள் ஆடுறது இல்லைம்மா, ஒன்லி வந்து சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் நாங்கள். மாஸ்டர் ப்ளீஸ். சரி ஓகேம்மா. பாய்ஸ் அந்த ஆடிஷனுக்கு பண்ண சாங்கே போட்டுடுங்க. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. ஐயாஹு யாஹு பண்ணி பார்த்தும் இவளை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. இவ டேட்டிங்காக டின்னர் போன ஸ்டார்டர் நான் தானே, ஷாப்பிங் போக குட்டி போன ட்ராலி நான் தானே, மூவி போன சோக சீனில் கர்ஷிப் நான் தானே. பார்க்கதான் இப்படி ஆளுதான் அப்படி. Meet my girlfriend, my hot and spicy girlfriend. Meet my girlfriend, so hot and spicy girlfriend. வாவ் மாஸ்டர் நீங்க சான்ஸே இல்ல. அது தெரிஞ்சு தானே இங்க வந்திருக்கேன். மாஸ்டர் ஒரே ஒரு தடவை நீங்களும் நானும் சேர்ந்து ஆடலாமே. ஒரு தடவை இந்த சீசன் ஃபுல்லா ஆட போறோம். கம் ஆன். Hey come on girls, இது intro time. இவன் யாருன்னு இப்ப சொல்லடா. ஒரு handshake செஞ்சிரு பொண்ணுங்க வந்தா ஸ்வாயிங்னு பரப்பாம் புல்லடா. மிலிட்டரி கட்டில ஸ்டைல் இருக்கும், ஒரு மில்லிமீட்டர் சைஸ்ல சிரிப்பு இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆரடி ஊரில் யாரடி இவன் போல் குடி 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 குடி. Meet my boyfriend, my smart and sexy boyfriend. Meet my girlfriend, my hot and spicy girlfriend. குட் ஜாப் மௌலிகா அண்ட் மனோ. Yes. உங்ககிட்ட நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதுவும் வந்து மனோ இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபன்னா ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். டெஃபினட்டா கியூட்டா அது ஃபன் லவ்விங்கா இருந்துச்சு. நல்லா அந்த போர்டு பாத்தீங்களா, கெமிஸ்ட்ரி டான்ஸ் அது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் நல்லா அந்த ஸ்மைலியா எனர்ஜியா அந்த நல்ல எக்ஸ்பிரஷன்ஸோட ஆடினாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்ல. சில பேர் நல்லா ஆடுவாங்க, மூஞ்சி கொடூரமா இருக்கும். நீங்க யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க? யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க? இல்ல என்ன சொல்லல, சில பேர் வந்து மூஞ்சி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு, ஆடவே மாட்டாங்க. இது ரெண்டும் மிக்ஸ் ஆறதா ஒரு நல்ல டான்ஸ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். பட் நம்ம சீனியர் ரோபோ என்ன நினைக்கிறாரு? ரொம்ப வருஷமாச்சு நான் மனோட டான்ஸ் பார்த்து, இன்னைக்கு தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல. ரெண்டு பேர் நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்த மாதிரி பாரு, கெமிஸ்ட்ரி டான்ஸ் ஸ்கூலு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லே. பிரமாதம். ரெண்டு பேருமே சூப்பர். தேங்க்ஸ். ஸோ கண்டெஸ்டன்ட்ஸ் என்ஜாய் பண்ணதை பத்தி யாராவது இன்டராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? காஜல் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. சொல்லுங்க காஜல். ரெண்டு பேரும் சூப்பரா இருந்தீங்க. அண்ட் மௌலிகா நீங்க போன வாட்டி என்ன மாதிரி நடந்தீங்கல்ல, டான்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஆடுனீங்க? எக்ஸெப்டட் வாக் நான் கிராஸ் பண்ணி தாங்க வைப்பேன். நீங்க ரெண்டு சைடு வச்சீங்க. ரெண்டு காலம் எடுத்து எப்படி அட் டைத்துல வாக் பண்ணல? நெக்ஸ்ட் டைம் கரெக்ட்டா பண்ணிடலாம். எங்க இப்போ என்ன மாதிரி நடங்க? ஒரு டைம் தானே பார்த்தேன், இன்னொரு டைம் பார்த்தேன். இப்போ என்ன மாதிரி நடங்க? எனக்கு ஞாபகம் இல்ல நீங்க எப்படி நடந்தீங்க அது சரியா? பாப்பா நீங்க இங்க வாங்க. இப்படி இல்ல நீங்க உட்கார்ந்து நீங்க கீழ வாங்க காஜல். நீங்க எப்படி தெரியுமா நடந்தீங்க? ஓகே நெக்ஸ்ட் வேற யார்ட்ட கேட்க சொல்லலாம்? வேற யார்ட்ட கேட்க வேணாம், உங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்க சொல்லுங்க இப்போ உங்களோட கெமிஸ்ட்ரி டெஸ்ட் என்ன பண்ண வைக்க போறீங்க? கீழ இறங்கி வந்துறல பேசினே இருப்ப எல்லாத்தையும். ஓகே என்ன கெமிஸ்ட்ரி டெஸ்ட்? இப்போ ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் சாங் போட்டு அந்த ரொமான்ஸ் ஃபீல் அவங்க ரெண்டு பேர்ட்ட நான் பார்க்கணும். ஆட கூடாது. ஆனா ஆடுற மாதிரி எக்ஸ்பிரஷன் போணும். ஆனா ஆடக்கூடாது. ஆடாம வெறும் எக்ஸ்பிரஷன்ஸ்ல பாடுற மாதிரி வாய் திறக்கணும், ஆனா பாடக்கூடாது. சிம்பிள். என்னையும் ரோபோ நினைச்சுக்க. அவ்வளவுதான். நான் ஆடுறது ரோபோ பாடுறது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலிமினேஷன் ஆயிடுவோம்ல. ஓகே ஆர் யூ கேம்? சரி ஓகே ஒரு ஃபீல் கொடுங்க ரெண்டு பேரும். கொடுக்குறேன். ஓகே நீங்க வந்திருக்கிறது வந்து கெமிஸ்ட்ரி ஸ்கூல்ன்றனால நான் சொல்றேன். ஓகே. ஆமா. Can we have the song please? வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை.
வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. இல்ல இது எனக்கு என்னமோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி இருக்கு. ஆமா. இல்ல உன்னைய பத்தி அந்த பிள்ளைக்கு முழுசா தெரிஞ்சிருச்சு. நீங்க வந்து பண்ணி காமிங்க ப்ளீஸ். போயிட்டே இருக்கு. ரோபோ நீ வாமா. நீங்க வந்து ஆடுற மாதிரி ட்ரை பண்ண ஆட கூடாது. பாடுற மாதிரி அப்ப ஈஸியா ஆட கூடாது. வா நீங்க மௌலிகா. நீங்க மௌலிகாவோட இப்ப வந்து எங்களுக்கு அதை இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. சேம் சாங் போடுங்க சேம் ஃபீலிங் எப்படி புளியறாரு பாப்பா மாஸ்டர். வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட. ஏ ரோபோ ஆட கூடாதுன்னு. வெண்ணிலவே வெண்ணிலவே பயப்படுறாங்க. ஆமா ஒரு சித்தப்பா பார்த்தா பயமா இருக்காது. விளையாட ஜோடி தேவை. ஆடாத ரோபோ. ஏய் 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 சூப்பர். இது குருவின் நடனம். அதுக்கு தான் இவர் வந்து குரு ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. பாத்தீங்களா எப்படி குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா? இல்ல ஆனா மௌலிகா என்ன ஒரு டேலண்டடான கேர்ள் பாருமா. ரோபோ கை குடுன்னா சண்டால இவன்ட்ட கையை கொடுக்க கூடாதுன்னு எப்படி அவாய்ட் ஆகி போச்சு பாரு. நோ டச்சிங்ல. கரெக்ட் கரெக்ட். ரூலை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க பட் மௌலிகா. ரூலை பிரேக் பண்ற அதிகாரம் மாஸ்டருக்கு உண்டுங்கிறது நீ மனசுல வச்சுக்கோமா. யா மனோ how was the experience? செம்ம ஜாலியாக இருக்குது ஆக்சுவலாக. இங்கே செட்டே எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் செட்டுக்குள்ளே வந்து பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே புதுசு எனக்கு நிறைய பேர். பழசு பிரபுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி திரும்பவும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டான்ஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. செட்டு நல்லா இருக்கு, ஜோடி நல்லா இருக்காங்க, உங்க டான்ஸ் நல்லா இருக்கு. and நல்ல வாழ்த்துக்களையும் வந்து உங்களோட குருநாதர் இப்ப சொல்லிருக்காரு. கண்டிப்பா. சோ நீங்க வந்து இந்த கெமிஸ்ட்ரி டெஸ்ட்ல என்ன ஸ்கோர் கொடுக்க போறீங்க? சொல்லாத ரம்யா ரோபோவே திரும்பி பார்க்கறான் யாருன்னு. இல்ல கெமிஸ்ட்ரி டீச்சர். எஸ். கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து இவங்களோட டெஸ்ட்க்கு என்ன ஸ்கோர் கொடுக்குறீங்க? அவுட் ஆஃப் 10. அவுட் ஆஃப் 10. அவுட் ஆஃப் 10. அவுட் ஆஃப் 10 10க்கு மேலன்னு புரிஞ்சுக்காத. அப்படி இல்லையா? 10க்குள்ள. ஓகே 7. 7 மார்க்ஸ். வெரி குட். 7 டீசன்ட் ஸ்கோர். சூப்பர் சூப்பர். இது வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணனும். வரும் வாரங்கள்ல வந்து 10 on 10 உருவாக்கணும். ஓகேவா? இன்னும் 3 மார்க்ஸ் வந்து நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். ஆனா அடுத்த வாரம் நல்ல ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்ல அடுத்து நீ அப்படியே குறஞ்சிட்டே போணும். 7 6 5 அப்படி வரணும். அப்படி இல்ல. இல்ல அப்படி வந்து நம்பர் 1ல வரணும்னு சொல்ல வந்தேன். ஆனா எனக்கு பிடிக்கலங்க. வாயை மூடிட்டு உட்காருன்னு. Okay. Thank you for your performance Manu and Maulika. நம்மளோட சீசன் 8 உடைய முதல் ஜோடி, the first male contestant and female contestant யார் வந்து ஜோடியா சேர்ந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். It's none other than Maulika and Manu. and இவங்களுடைய performance நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஜோடியை மீட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8. ஜோடி சீசன் 8. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8. ஜோடி சீசன் 8ல அடுத்து நம்ம மீட் பண்ண போற இன்ட்ரோடியூஸ் பண்ண போற அந்த ஜோடி பாத்தீங்கன்னா இதுல உள்ள ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் வந்து இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர். சூப்பர். and மூவிஸ்லயும் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. வெரி குட். அந்த மேல் கண்டெஸ்டன்ட் வந்து அவருக்கு டான்ஸ் கொஞ்சம் புதுசு அப்படின்றாரு. ஆனா வந்து ஒரு ஆக்டிங் வந்து சூப்பர். பயங்கர கெட்டியா இருக்கு. சீரியல்ல நடிச்சிருக்காரு, படத்துல நடிச்சிருக்காரு. எஸ் ஆமா. அதனால ரெண்டு பேரும் ஜகஜோதியா இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து அவங்க பின்னி படல எடுத்துருவாங்க அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. ஓ ஆர்டிஸ்ட்ல? ஆமா. கூப்பிட்டுறலாம். லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா and மணிகண்டன். மணிகண்டன் and சௌந்தர்யா ஒரே ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி இது உங்க இந்த காஸ்டியூம் ஸ்டைல்லாம். இல்ல நல்லா இருக்கு உங்க காஸ்டியூம்ஸ். ரியலி வந்து ஜோடினா எப்படி Dress பண்ணணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி Dress பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ப்ளீஸ் டெல் us something about you. சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். டான்ஸ் பொறுத்த வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. பட் ஐ வில் கிவ் மை பெஸ்ட். கவலையே படாத, நல்லா இல்லைனாலும் பார்க்கறவங்க தான் கஷ்டம். அதுதான் பயம். ரோட்ல போகும்போது அடிச்சிட்டாங்க நம்ம. அதெல்லாம் இல்ல. இங்க ரோபோலாம் இருக்கா, நீ ஏன் கவலை? இல்ல காப்பாத்த வரணும்டா தப்பா. சரி மணிகண்டன் உங்களுக்கு என்னென்ன டான்ஸ் ஸ்டைல்ஸ்லாம் தெரியும் இதுவரைக்கும்?
ஃப்ரீ ஸ்டைல் கற்றுருக்கேன், அப்புறம் ஹிப்ஹாப் கொஞ்சம் பண்ணுவேன், ஏதோ அப்படி எல்லாம் பண்ணுவேன். ஏதோ அப்படி இப்படி மாப் போட போறியா? இல்ல ரொம்ப ஃப்ரீ ஸ்டைல்னு சொல்றாங்க. நான் டான்ஸர்ல அதனால எனக்கு தெரியல. ஃப்ரீ ஸ்டைல்னா காசு கொடுக்காம டான்ஸ் கத்துக்கிறது. கரெக்ட். மாஸ்டருக்கு ஃபீஸ் கொடுக்காம ஃப்ரீயா அப்பப்ப கரெக்ட் பண்ணி நீங்க வந்து ஜோடி சீசன் 6ல ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்ட். சரி ஓகே. ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க சௌந்தர்யா. என்னை பத்தி சொல்றதை விட நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டேனியல் அண்ணாக்கு, விவேக் அண்ணாக்கு அண்ட் கெவின் அண்ணாக்கு. பிகாஸ் அவங்க தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இனிமேல் பாரு. தென் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தென் படம் பண்ணியிருக்கேன் அட் ஏஜ் ஆஃப் 12 வந்து சினிஃபீல்ட் என்ட்ரானு. தென் ஒரு ரியாலிட்டி ஷோக்கு கால் இது வந்துச்சு. ஸோ ஃபுல்லாக டான்ஸ் அப்படி ஆகிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டான்ஸர்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இல்லை தயவுசெய்து அப்படி பில்டப் மட்டும் சொல்லாதீங்க. டான்ஸ் ஆடுவோம் அவ்வளோதான். உங்களுக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் தெரியும்? எது கற்றுக் கொடுத்தாலும் ஆடுவேன். பட் அது ஆணவ பேச்சு. அது ஆணவ பேச்சு இல்ல. எனக்கு சௌந்தர்யா வந்து வெரி குட் டான்சர்ன்றது எப்ப பார்த்தேன்னா இடையில அந்த பிள்ளைக்கு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். பயங்கரமான ஆக்சிடென்ட். மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா பயங்கர தையெல்லாம் கோமா ஸ்டேஜ்லாம் போயிட்டு வந்துருச்சு. அப்போ கூட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்கல்ல, அடிச்சு அப்படிலாம் இல்லை. அப்போ கூட சீக்கிரம் போகலாம், சீக்கிரம் போங்க அப்போ மூமெண்ட்ஸ்ல இருக்குமா. டாக்டர்லாம் மிரண்டு போய் ஹலோ இது உண்மை சம்பவமா? ஆமாம், ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்புறம் அவ்வளோதான். அது and you bounced back. ஓகே, சோ உங்களுக்கு அது எல்லாருக்கும் தெரியும் ஆக்சிடென்ட் ஆனது. திருப்பியும் இப்போ நீங்க ஃபிட்டா இருக்கீங்களா? டான்ஸ் ஆடலாம்? ஆடலாம். ஷூர். பயமா இருக்கு. ஏன்னா இது ஆடுறதுக்கு முன்னாடி இப்படி பேசுறீங்களா? ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்துட்டேன் நான். உங்களை கூல் பண்ணணும், உங்களோட அந்த டென்ஷனை வந்து நாங்க மறக்கடிக்கணும்ங்கிறதுக்காக தான் இவ்வளவு பேசுறோம். ஓகே, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையேங்கறாங்க. பட் இருந்தாலும் நமக்கு வேற வழி இல்ல. வேற வழி இல்ல கிடையாது. நான் பேசினே தான் இருப்போம். இந்த சீசன் முடிய வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டெப் மறக்காம ஆடு. ஓகே, சரியா? அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. வெரி குட். நீங்க வந்து இந்த சீசன் 8 உடைய செகண்ட் பேர் பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணனும். ஓகேவா? கலையறணும். ஓகே, மைக் கொடுத்துட்டு ஆடுறீங்களா? ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க அவங்கள? சும்மா ஜாலியா நல்லா லைட்டா பண்ணுங்க. ஓகே, லைட்டா ஹெவியா பண்ணுங்க. அச்சு கோடு தச்சு 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 கோடு பிச்சு 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 கோடு ரைட்டா ரைட்டு மொட்டாகி பூவாகிட பூவாகி காயாகிட காயாகி கனியாகிட கனியாகி தனியாகிட நின்னேனே நான் தானே. முத்தாடுற பெண்ணுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் கண்ணங்கள் புண்ணாகிட காயங்கள் உண்டாகிட வந்தேனே வந்தேனே. மன்மத பூசன கைப்பாதி மெய்ப்பாதி செய்யாதா மை வைத்த கண்ணுக்குள் போய் வைத்த பெண்ணுக்குள் பெய்யாத தென்மழை பெய்யாதா. என்கிட்ட இல்லாதத பெருசா பெருசா எதுக்கிட்டி மாறிட்ட நீ தினுசா என் கூட பழகுனது பழசா பழசா அடி வாட்டி என்கிட்ட பண்ணாத சேட்ட பார்த்தாத ரூட்ட கூட்டாத கேட்ட நீ பார்த்துட்ட துட்டத்தான் வரமாட்ட கிட்டத்தான் நீ தாண்டி ஒத்தி பொண்ணா அட நான் தானே
அடி நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா அட நான் தானே டஸ்ட்பின்னா Manikandan and Soundarya, such a cute performance. It was a pleasure to delight to watch you perform. ரொம்ப அழகா பண்ணீங்க. மகேஷ்க்கு ஒரே இல்ல நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே சோ நிஜமா வந்து இவங்க ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது தெரிஞ்சது. மணிகண்டன் வந்து நல்லா ஆடுறாப்ல, ஒரு சின்ன சின்ன தயக்கம் இருக்கு. அதை மட்டும் விட்டுருங்க. ஜாலியா ஆடுங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நல்லா கியூட்டா நல்ல ஒரு நல்ல பேர் உங்களை பாக்குறப்பே ஒரு மாதிரி பார்க்கணும்னு ஆசையா இருக்கிற ஒரு பேரா இருக்கீங்க நீங்க. தேங்க்யூ. அதனால வந்து தயக்கம் இல்லாம ஆடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த நம்ம சீனியர்ஸ் இருக்காங்க, நம்ம ரோபோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல சௌந்தர்யா வந்து அடுத்த ஆனந்தி. ஏன்னா ஆடும்போது ஒவ்வொன்றா கலந்து விழுந்துச்சு பார்த்தியா, இங்க இருந்து விழுகும் இங்க இருந்து விழுகும். ஸோ அடுத்த இந்த சீசனுடைய ஆனந்தி ஆடிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்க, அடுத்த ஆஷானி தான். ஃப்ராக்சரே இல்லாம ஃப்ராக்சர் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஜெனிஃபர் நீ தான். அடிச்சுடு. ஓகேவா? பட் இன்னைக்கு ஆனந்தி எப்படி இருந்துச்சு? ஆனா ரம்யா இருமா, ரோபோட் கேக்குறது நான் ஒன்னு சொல்றேன். சொல்லுங்க. நம்ம சௌந்தர்யா வீட்ல அவங்க வீட்ல இருந்து யாருமே क्वेश्चन பண்ணல சௌந்தர்யாட்ட. என்ன? ஜோடி சீசன் 8ல போய் என்னத்த பிரிச்சேன்? இங்க பாரு லேஸ் பிரிஞ்சு அந்த ஆடுன்னு கவலையே பட மாட்டிட்டு இருக்க புள்ள. இல்ல எனக்கு அப்படியே பயமா இருந்துச்சு, எங்கயாவது நீங்க ட்ரிப் ஆகி கீழ விழுந்துறீங்களோ. பட் சூப்பரா வந்து விழுந்தா கூட அந்த மூவ்மெண்டா மாத்திடுவாங்க தெரியல. டப்புன்னு விழுந்தா அப்படியே எஞ்சிருவாங்க. சொல்லுமா ரோபோ. ஓகே சோ நீங்க மணிகண்டனை பத்தி சொல்லவே. மணிகண்டன் வந்து எண்ட்ல அப்படி கை ஆட்டிட்டு போனார் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னா தயவு செய்து இனிமே அடுத்த எபிசோட் என்னை கூப்பிடுறாங்க, தெரியாம மாட்டிட்டேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அது. ஓகே சூப்பரா பெர்ஃபார்ம் நல்லா இருந்தது பேரா. ரைட். ஆக்சுவலி விஷுவலா வந்து ரொம்ப அப்பீலிங்கான ஒரு ஜோடி இவங்க. இவங்களுக்கு வந்து நீங்க கெமிஸ்ட்ரி டெஸ்ட் என்ன வைக்க போறீங்க? கெமிஸ்ட்ரி டெஸ்ட் என்னன்னா, நீ வந்து தூய தமிழ்ல சௌந்தர்யாட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். சூப்பர். தூய தமிழ் செந்தமிழ் தெரியுமா? இல்ல பேர் நல்ல மணிகண்டன் வெச்சுக்க. செந்தமிழ்னா என்ன லாங்குவேஜ் அப்படி கேட்பாங்க. ஆளு லைட்டா பீட்டரா இருக்காரு, அதுக்காக சொன்னேன். தமிழ் நல்லா பேசுறீங்களா? தூய தமிழ் ஓரளவுக்கு பேசுவேன். ஓ ஃபண்டாஸ்டிக். அப்ப ட்ரை ஆங்கிலம் பண்ணுங்க. கடக்காத தமிழ் சொற்களை பயன்படுத்தி காதல தெரிவி. இதுதான் உன் காதல் அருவி, நீ காதல தெரிவி. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கண்ணை மூடிட்டு பேசிட்டானா? கண்ணை மூடிட்டே சொல்லிட்டா? இல்ல நல்லா பார்த்து ஃபீல் பண்ணி பார்க்க முடியல அப்படின்றத ஓபனா சொல்றப்ப அந்த பொண்ண மூஞ்சிய பார்த்து என்னால பேச முடியல அப்படி. உங்களோட ஜோடி ஓகே இந்த சீசன் முழுக்க நீங்க இவங்க கூட ஆடணும். அதனால நீங்க பார்த்து நல்ல ஃபீல் பண்ணி சொல்லுங்க. ஸ்டார்ட். நீங்களும் அதுக்கு பதில் வந்து ஏதாவது சொல்லலாம் தமிழ்ல முடிஞ்சா. தூய தமிழ்லையா? தூய தமிழ் தான். எல்லாரும் தூய தமிழ். இல்ல இவன் மணிகண்டன் தூய தமிழ்ல பேசட்டும், அதுக்கு ஆப்போசிட்டா அது இங்கிலீஷ்ல பேசட்டும். வெரி குட். ஓ ஓகே நைஸ். ஓகே சௌந்தர்யா இத நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லாத. ஓகே நான் பேசுற தமிழ் உனக்கு புரியாது. ஏன் நல்லா புரியும். நீங்க நாங்க செந்தமிழ் சொன்னோம்ல. ஏய் செந்தமிழ்ல எப்படினா? செந்தமிழ்னா நான் பேசிக்கிற தமிழ் உனக்கு புரியாது. சௌந்தர்யா எப்படி தெரியுமா? சௌந்தர்யா உன்னை கண்டவுடன் நான் அந்த மாதிரி மனம் மகிழ்ந்தேன், புலகாங்கிதமடைந்தேன், புலப்பூரிப்படைந்தேன், உன் கன்னத்து குழியில் விழுந்து விட்டேன், எழுந்திருக்க எனக்கு பல நாட்கள் ஆகும். அதில் விழுந்தவன் எப்பொழுது எழுந்திருக்கிறான்? ஆக்சுவலி ரோபோ உங்களுக்கு ஒரு சாம்பிள் நீங்க வந்து பண்ணி விட்டு. ஆமா ரோபோ கொஞ்சம் வாங்க. நீ சொல்லுமா. நீங்க அப்படியே ஒரு புள்ளியார் சொல்லி போட்டு போனீங்கன்னா அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அப்படியே பண்ணீங்க. அதாவது நான் புள்ளியார் சொல்லி போட்டு போக அவர் பிக்கப் பண்ண. ஏன் ரோபோ நான் சொல்றேன். காதலி இன்னைக்கு ட்ரெண்டியான பேருடைய ஒரு காதலிப்பா. ஆனா பாகவதர் காலத்து ஆளு பாகவதர் வாய்ஸ்லயே பேசணும். பண்ண முடியுமா? ஜெனி உன்னை பார்த்தவுடன் எனக்கு பிடிச்சது சனி, ஏனென்றால் இது டிசம்பர் மாசம் பனி. அந்த மாதிரி செந்தமிழ்ல இல்லைனா சௌந்தர்யா பல நாட்களாக நான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை பார்த்ததும் நான் பிரசவம் அடைந்தேன். இது பரவசம் அடைந்தேன். அந்த மாதிரி குட். அதான் ரோபோ மாஸ்டர் has rocked the stage. இப்போ அடுத்து நீங்க என்ன ராக் பண்ண போறீங்க? ஆரம்பிங்கள். சௌந்தர்யா உன்னை பார்த்தவுடன் நான் பிரசவம் அடைந்தேன். புல்லரிக்கிறேன். காப்பி அடிக்காத மணி. சொந்தமா அடி மணி. வேற ஏதாவது கொடுங்க. இல்ல அப்பலாம் ஆப்போசிட். அப்படி சௌந்தர்யா பேசு. நீங்க ஆர்டிஸ்ட் வேற. கம் ஆன் டு இட். ஆர்டிஸ்ட் தான். ஆனா வந்து படம் வரைய பெயிண்ட் ஒரு கரெக்டரா மாறிட்டீங்க. ஏன் நீ என்ன ஹிந்தி சீரியலா பண்ற? தமிழ் சீரியல் தான பண்ற? தமிழ்ல பேசியா? சௌந்தர்யா உன்னை பார்த்தவுடன் என் மனம் உள்ளெஞ்சல் ஆடி வருகிறது சௌந்தர்யா. உன் காதலை நான் எங்கேயோ செல்லி கொண்டிருக்கிறேன் சௌந்தர்யா. செல்லி கொண்டிருக்கிறேன் சௌந்தர்யா. என்னை ஒரு பக்கம் நீ திரும்பி பார்க்க மாட்டாயா? என் காதலை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? என்னை ஏற்றுக்கொள்ளு சௌந்தர்யா.
இங்கிலீஷ்ல பேசு நீ. ஹேய் சௌந்தர்யா. அது நீங்க இல்ல இவங்க. நீங்க இங்கிலீஷ்ல பேசு. அதான் ஓப்பனா இருக்க பாரு அப்படியே. திறந்த புத்தகமா இருக்க பாரு நீ. சரி நீ வந்து தூய தமிழ்ல சொல்றா. நானா ரொம்ப மோசம். சரி இங்கிலீஷ்லயே ஒரு 2 லைன் சொல்லுங்க அவருக்கு. ஹலோ மணி. ஹலோ மணி. சொல்லுங்க. ஹலோ மணி. நல்லா இருக்கு செந்தமிழ். அற்புதமா இருக்கு. இல்ல அவங்க இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. ஓகே. English. Actually, You're suffering from fever? No. அது actually எப்படி சொல்றதுன்னு I am suffering from love. Okay. பாருங்க உங்களுக்கு 2 சாய்ஸ் தான். ஒன்னு இங்கிலீஷ் இல்லனா செந்தமிழ். ஹலோ மணி. ஒரு ரீசார்ஜ் பண்ணி விடு. I love you. Will you marry me? Of course. அப்படியே சொல்ல கூடாது. என்ன? வெயிட் பண்ண சொல்லணும். இது வந்துரு வா. இங்க பறந்துறேன். இல்ல. Very poor English but good try in Tamil. Very good, very good. ஆனா அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். சௌந்தர்யா அப்படியே ஷௌலரியா. சௌந்தர்யாவா மாத்தன புகழ் உன்னை இத மட்டுமே சாரமணிடா. சென்று விடு. இல்ல இருங்க உங்களோட மார்க் என்ன? ஸ்கோர் என்ன? ஆமா கெமிஸ்ட்ரியில 7.5. 7.5. அது இன்னும் நீங்க பண்ண கெமிஸ்ட்ரி 7.5. ஓ கெமிஸ்ட்ரிக்கு நான் டான்ஸ்க்கு போட்டு டான்ஸ் நீ கெமிஸ்ட்ரிக்கு மார்க் போடு டான்ஸ்க்கு மார்க் போடுற அளவுக்கு நீ டெவலப் ஆல மிஸ்டர் ரோபோ. 5 on 10. ஏ பாரு ஒய்லாம் கேட்காத உனக்கு தெரிஞ்சதுனால பச்சாதாபப்பட்டு கொடுத்தது. ஓ இல்ல வெயிட் பண்ணுங்க. சோ வந்து ரொம்ப ஒரு நல்ல அழகான விஷுவல் அப்பீல் உள்ள ஒரு ஜோடி அவங்களோட சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இனி வரும் வாரங்கள்ல 5ல இருந்து இவங்க 10 on 10 கெமிஸ்ட்ரியில வந்து இவங்க வர்க் பண்ண போறாங்க. மீண்டும் அடுத்த ஜோடியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட்ல இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8. ஜோடி சீசன் 8. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back Arun Ice Cream Jodi Season 8. ஜோடி சீசன் 8ல வந்து நம்ம அறிமுகப்படுத்த போற அடுத்த ஜோடி ஒரு பரபரப்பு ஜோடி இவங்க. எஸ். இந்த பரபரப்பு ஜோடி வந்து ஜெனரலா வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ்லாம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒவ்வொரு ஜோடியும் ஆடும்பொழுது வந்து ஏதாவது ஒரு இமோஷன் நம்ம பார்ப்போம். பரபரப்பு சூழ்நிலை வந்து உருவாகும். பட் இவங்க வந்து போன வாரத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பரபரப்பு. நடந்தா பரபரப்பு, பேசினா பரபரப்பு, நின்னா பரபரப்பு, உட்கார்ந்தா பரபரப்பு, பரபரப்புக்கு பேர் போன பரபரப்பு. எஸ். சோ அந்த பரபரப்பு ஜோடியை உங்க முன்னாடி நாங்க வந்து இப்ப அறிமுகப்படுத்த போறோம். லெட்ஸ் வெல்கம் காஜல் அண்ட் சைஃப். பரபரப்பு ஜோடி அப்படினா வந்து உங்களை நாங்க டிஆர்பி ஜோடி. டிஆர்பி ஜோடி. டிஆர்பி ஜோடி தான். டிஆர்பி ஜோடி. ஓகே. ஃபர்ஸ்ட் காஜல் சொல்லுங்க. நான் தான் பேசுறேன். காஜல் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் கஷ்டம். சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் காஜலோட பெரிய ஃபேன். ஆக்சுவலி சொல்ல போனா அவங்களோட படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிக்கும். கல்வனின் காதலி படத்துல வந்து ஒரு வாரத்துமா கலத்காம் மத்கர் அவங்க ஆடும் போது அப்படி பாக்குற மாதிரியே இருக்கு. இல்ல அதாவது நீ எவ்வளவுதான் நீ முன்னெச்சரிக்கையா அவங்கள சமாதானப்படுத்தினாலும் அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க. முதல்ல வந்து நீ பிராக்டிஸ் பண்றப்பையும் சரி, ரிஹர்சல் அரை வாங்கித்தான் ஆக வேண்டும். சரி இங்கேயும் சரி சில அடி உதைகள் நீ வாங்கி தாண்டா ஆகணும். ஜோடி ஆடவே எனக்கு பயமா இருக்கு. இப்போ காஜல்னா இன்னும் பயமா இருக்கு. என்ன சிவாஜி இப்படி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி சொல்ல போனா லைக் காஜல் சொல்ல மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்ல நிறைய பேர் காஜலுக்கு யார் ஜோடி, காஜலுக்கு யார் ஜோடி அப்படின்ற ஒரு பரபரப்புல வந்து நான் நின்னேன். யா இட் இஸ் மீ அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறேன். ஓகே நீங்க சொல்லுங்க சைஃப். சொல்லுங்க. இந்த சீசன் நீ எவ்வளவு பேசாம இருக்கியோ அவ்வளவு மரியாதை உனக்கு இருக்கும். ஐயோ ரெண்டாவது கால்ல விழுந்து கெஞ்சனி இல்ல காஜல் தான் வேணும் காஜல் தான் வேணும்னு சொன்னாங்க பிபிசி. ஏங்க எல்லாரும் ஏன் காஜல் அட்டாக் பண்றீங்க? ஐ ஷூர் அவங்க காஜல் வந்து உங்களுக்கு Actually I'm too down to earth, very sensitive. Exactly. அத நீங்க சொல்லுங்க. ஆனா மக்கள்லாம் என்ன வெறுக்கறாங்க because I tell it on face. பின்னாடி போய் பேசுற பழக்கம் இல்ல. மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுறது. அது மக்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப ரோபோ பார்த்தா என்ன சொல்லணும்னு தோணுது? ஐயோ இவர் சிவாஜி மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love you. I love you too. எப்படி டப்புன்னு நீங்க சாய் பத்தி சொல்லுங்க. வீட்ல அக்காட்ட பண்றதே வெளி இடத்துலயே பண்றடா நீ. நீங்க சாய் பத்தி சொல்லுங்க காஜல். சாய் too down to earth again. Actually பார்த்தா இவரை கன்சல்ட் பண்ணாமலே நான் சாங்லாம் பிளாக் பண்ணேன். Yet very cooperative. அவருக்கு தெரியும் முன்னாடி. He listens to you.
அது நீங்க பாவம் தான் எப்ப வந்து சைப்ட நாங்க வந்து காஜல் உங்க பேரன்னுமோ அப்புறம் தான் ரொம்ப பதட்டப்படுறாரு என்ன பார்த்து. அவன் சாங்க பத்தி கவலைப்படுறது இல்ல, சங்க பத்தி தான் கவலைப்படுறான். மச்சான் நெக்ஸ்ட் டைம் டோன்ட் கால் மீ அக்கா. நீ ரொம்ப யூத் மாதிரி நானும் வயசான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதர்வைஸ் நான் அண்ணா வேணா கூப்பிடுறேன். ஐயோ வேணாம் நான் காஜல் நீ கூப்பிடுறேன். வேண்டாம் சிச்சி எப்படினாலும் வேணாம். நான் சொல்லுவேன் ரம்யா, காஜலோட ஆட்டிட்யூடுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். அந்த அளவுக்கு ஒரு ஆட்டிட்யூட் வந்து கண்டிப்பா இவருக்கு நான் இந்த பையன் சமாளிக்கிறான் இந்த பையன் சமாளிக்கிறான். ஆக்சுவலா அவருக்கு ரொம்ப பிடிக்காது. கசின்லாம் விட்டு ஃபோன் பண்ணி பாத்துப்பா நம்ம பையன் தான் ஆடுறாங்க அவரு கொஞ்சம் பார்த்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த பையனை பாத்துக்கோ பாவம் அப்படினாங்க. அதான உண்மை. நான் உன்னை பாத்துக்கிறேன். நானும் அம்மா சாய்ஃப்க்கு வந்து சாய்ஃப் நீங்க தான் வந்து காஜலோட ஜோடி அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மென்ட் சொன்னதுக்கு அப்புறம் உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? 5 நிமிஷத்துக்கு அந்த மெசேஜே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொல்ல போனால் லைக் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஒரு டான்ஸராக நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ரவுண்டே சொல்லியிருப்பேன். எந்த கப்பலாக வந்தாலும் வந்து ப்ராப்பராக பண்ணுறவன் தான் ஒரு டான்ஸர். அதனால வந்து அதை பற்றி என்னோட ப்ராப்ளமே கிடையாது. வில் கோப் அப் அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு வரப்போகிற ரவுண்ட்ஸில் வில் பெர்ஃபார்ம் வெரி வெல். என்ன வருதோ அடுத்த 5 மினிட்ஸில் ஓகே அந்த மாதிரி ஒரு ஷாக். 10 மினிட்ஸில் ஐ வாஸ் ரெடி அவ்வளோதான். சைஃப் யூ வில் கோப் அப்டா பட் தட் சைடு அவங்களுக்கு யூ வில் கோப் அப் அவங்களுக்கு கோப் அப் பண்ணுவாங்க. கோப் இல்ல 2 அப்பு வேணா அவ்வளவுதான். காஜல் நீங்க சொல்லுங்க. அப்பு வாங்கியாவது கோப் அப் பண்றேன். பண்ணலாம். கம் ஆன் காஜல் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற டைட்டில் வின் பண்ண முடியும்ல. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, 2 பேருமே வந்து எனக்கு இதா வேணும் நின்னோம்னா கஷ்டம் இல்ல. சோ நான் என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்ற பையன் கிடைக்கிறப்ப ஐ அம் மோர் தென் ஹாப்பி. சூப்பர். பாத்தீங்களா மகேஷ், இவங்களோட பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப 2 பேரும் வந்து எனக்கு இதான் வேணும் அதான் வேணும் அப்படின்னு சண்டை போட்டு அந்த ஜோடி வந்து எதுவுமே இல்லாம ஒரு கிளாஷ் ஆஃப் ஒபினியன்ஸ் வரதை விட நான் டாமினேட் பண்ணி டாமினேட் சொல்ல நான் கொஞ்சம் கமர்ஷியலா கொடுப்போம். we are not dancers. கொஞ்சம் அப்படி இப்படின்னு டிராமா போடலாம். நான் சொல் பேச்ச கேக்குற பையன் எனக்கு கிடைக்கும்போது நான் சந்தோஷம் தானே படணும். ஒரு நல்ல ஐயோ எந்த பையன் கார்த்திக்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பொரிப்பாங்க. நம்ம என்ன அவங்க சொல்றதா கேட்டாவணும் கஷ்டம். இப்போ இந்த முதல் பரபரப்பு ஜோடியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போறோம். டிஆர்பி ஜோடியோட. Thank you. Okay, so good luck to you. Yes, சாய்ஃப் காஜலோட டான்ஸ் இப்பொழுது உங்கள் பார்வைக்கு. கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொட மாட்டேன் தொட்டா நானும் விட மாட்டேன் கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொட மாட்டேன் தொட்டா நானும் விட மாட்டேன் Now let's listen to the rhythm of Chennai.
அண்ட் சாயிஃப் நல்ல ஒரு ஃபோக்கிஷான ஒரு ஸ்டைல்ல அப்படியே செம்மையா இறங்கி லோக்கலா ஒரு டான்ஸ் கொடுத்தீங்க. எஸ் அண்ட் சாயிஃப் வாட் வுட் யூ லைக் டு சே ஆஃப்டர் தி பெர்ஃபார்மன்ஸ்? உங்களோட நீங்க நினைச்ச அளவுக்கு கொடுத்துட்டீங்களா உங்களோட பெஸ்ட் இன்னைக்கு? கண்டிப்பா ஐ அம் வெரி ஹாப்பி வித் ஆ பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா காஜல் கோஆபரேட்டட் ரி வெல். தேங்க் யூ. இட் வாஸ் a good performance. I liked it personally. Thank you. சூப்பர். ரோபோ உண்மையிலேயே சொல்கிறேன், ஒன்று நினச்சி நான் அவ்வளவு பெருமைப்பட்டேன். காஜலுடைய காஸ்டியூமை பார்க்கும்போது இவ்வளோ ஓப்பனாக இருக்கே இந்த பொண்ணு நான் நினச்சேன். போதும் தலைவா. ஆனால் உன்னுடைய நடனத்தை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பெருமையாக இருக்குமா. நம்ம கரகாட்டக்குழுல இப்படி ஒரு பொண்ணான்னு நான் அசந்து போயிட்டேன். நல்ல வேலை. உண்மையிலேயே சொல்கிறேன், அம்மா அப்பா வரல சத்தியமா. ஏன்னா அந்த பிள்ளைக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அம்மா அப்பா. அதுவும் பார்த்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்? சத்தியமா சொல்றேன், அந்த ஆத்தா மகமாக்கி உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டா. விடிய விடிய ஆடுவோம்மா. காலை தூக்குனா இன்னைக்கு ஃபுல்லா ஆடுவேன்னு எனக்கு தெரியுமா. ரொம்ப பெருமையா இருக்குமா. தேங்க்யூ. இப்போ நீங்க சொல்ல போற கெமிஸ்ட்ரி டெஸ்ட் உங்களுக்கு என்ன? கெமிஸ்ட்ரி என்னன்னா அவரே கன்ஃபியூஸ் ஆயிதான் மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கெமிஸ்ட்ரி நான் சொல்றதுக்குள்ள ஏற்கனவே 0 வாங்க ரோபோ. நான் இது மைனஸ்ல போவோம். கெமிஸ்ட்ரி இல்ல நான் சொல்றதுக்குள்ள அவருடைய ரியாக்ஷன் நீங்க ரெண்டு பேரும் கீழ பாத்தீங்க. நான் பாத்து பயந்து பின்னாடி ஓடுனாரு. ஏதாவது க்ளோஸா அப்படினு. ஓ அப்படி சிஸ்டர் பிரதர். ஓகே. நோ கெமிஸ்ட்ரி வர்க்கிங். இல்ல சிஸ்டர் பிரதர் தான். ஜோடியோட கெமிஸ்ட்ரி பண்றப்ப கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆயிதான் ஆவணும். கிடையாது. சரி ஓகே. இப்ப காஜல நீங்க தூக்கிக்கிட்டு ப்ளீஸ் 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 மச்சான் நான் கீழ விழும்ல. நீ ஃபீல் பண்றியா? அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணதுக்கு? அதனால தான் வேணான்னு. இல்ல அழகா அப்படி பூ மாதிரி தூக்கி ஒரு அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுங்க. சத்தியமா முடியாது. மனசாட்சியே இல்ல. சாங் போடுங்க. அழகா பூ மாதிரி தூக்கி. இல்ல இரு. சாங் போடுங்க. ரெடினா? இரு. மத்ததுக்கெல்லாம் சொல்லி தர என்னை கூப்பிட்டீங்கல்ல. இதுக்கு இல்ல ஒத்துக்க மாட்டேன். கூப்பிட மாட்டீங்க. அக்கா பாவம். ரைட். நோ. ஓகே தூக்கு. Awesome. Yeah, superb. That's a way. Way to go. குடுமா. Saif, can we have some music please? ஸ்டார்டிங் எடுத்த உடனே தூக்கிர கூடாது. கீழ போட செத்த. ஆமா. காஜல் சொல்லுது எனக்கு சாங் மூமெண்ட்ஸ்ல வந்து தூக்கணும். நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ கொஞ்சம் காற்றில் மயங்கியே கொஞ்சம் மேலே பறந்ததோ மாலை வேளை வேலை காட்டுதோ தூக்கு விடாத. என் மூளை வானம் ஜுவாலை அப்படியே போ. அப்படியே சுத்து. இதோ இதோ இறக்கூடாது. காதல் காதல் பிறந்ததோ பூ மாதிரி தூக்க சொன்னாரு அவரு. நீங்க எப்படி பூ மாதிரி தூக்குனா காலை வாரி விட்டு அந்த பிள்ளைய அதுக்கு பூ கூட்டறணும்ல நீங்க. நானே சொல்றேன்ல பூவை தான் பூ மாதிரி தூக்க முடியும். இவ்வளவு பெரிய அண்டா அத ராஜ்கிரண் மீரா தூக்குற மாதிரி தூக்கிட்டு மண்டை உடைஞ்சிருக்கோங்க. இப்பலாம் கீழ போட்டுவானாங்க. அதோட டாஸ்க் கரெக்ட்டா பண்ணி இல்ல தூக்கிட்டு ஒரு சுத்திட்டு வர சொன்னேன். நீ வந்து தூக்கிட்டு ஒரு சுத்து சொல்றியே, அவனுக்கே ஒரு சுத்தி தான்டா தூக்குடா. தூக்குறப்ப அந்த இப்ப நான் போட சொல்றேன், அப்படியே ஒரு க்ளோஸ் அப் வைக்க சொல்றேன். மாலுங்க போட்டு காமிப்பாங்க பாரு. அந்த மூஞ்சில ஒரு மரண வலியை பாத்தியாடா? ஏன் மூஞ்சில செத்துட்டேயா? மண்டை உடைஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஏன்பா நீ வேற. காஜல் நீங்க வந்து எனக்கு நிறைய பேர் வந்து உங்களை தப்பா புரிஞ்சிருக்காங்க. பட் ஆனா ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்ங்கிறது எனக்கு தெரியும். Thank you. அதனால வந்து சைஃப்ட்ட வந்து ரொமான்டிக்கா ஒரு டயலாக். இப்போ இவர் தப்பிக்கிறாரு பாருங்க. இல்ல காஜல் வந்து என்ன சொல்லிட்டு அவரு ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். காஜல் நேத்து அந்த விஷயம்ல ஐயோ காஜலா ஏன் பேசுற அப்படி எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு பாரு யூ ஆர் வெரி ஸ்வீட்டான பர்சன். போங்க பாஸ். அவர் அப்போ எனக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணாரு. ஏமா உங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லையா? இவகிட்ட ஏன் வாய் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்டாரு. காஜல் இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணிட்டாரு. இல்ல நீ இவனை சாவடிக்கிறதுக்கு கரெக்ட் தான்மா. ஆமா. இவன் நீ ஆடாம சாவடிப்பான், பேசியே சாவடிப்பான். நைஸ் பா. இப்ப ஐயோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா உண்மை. we are best friends. காஜலோட ரொமான்ஸ் சைட நம்ம வந்து கிண்டல் பண்ண போறோம். ஆமா. சோ என்ன சொன்னீங்க மகேஷ்? ரொமான்ஸா ஒரு டயலாக். இவனை பார்த்து கஷ்டம் தான். ஏதாவது உங்களுக்கு படத்துல பிடிச்ச ஃபேவரட் டயலாக்? என் படத்துல கலத்கா மத்கா. நீங்க வந்து இப்ப சாய்ஃப் ப்ரப்போஸ் பண்ணனும். இதான் விஷயம். கெட்ட வார்த்தையில ப்ரப்போஸ் பண்றீங்க, வார்த்தைகள்ல மயக்கறீங்க. நீ நடுவுல பேசாத என்ன திட்டிரும் அசிங்கமா. ரெடி. உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னொரு பக்கம் கிளாஸ் பக்கம் வந்த உங்களுக்கு யாரும் ஆள் இல்லைல்ல? என்ன இல்ல? வேற ஆள் இல்ல? இல்ல. யாரா லவ் பண்றீங்களா? சத்தியமா இது வரைக்கும் இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆவல. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ வந்து பயந்துனே ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ. ஐயோ லவ் யூ விட்டுருங்க. இவங்க தான் சொல்லணும் ஐ லவ் யூ. நீங்க எதுக்கு சொல்றீங்க சாய்ஃப்? சீக்கிரமா கரெக்ட்டா தயாரா இருக்கானே. அவன் எதுக்கும் தயாரா இருக்கான். இல்ல எப்படா சொல்லுவாங்க வெயிட் பண்ண சொன்னதை ஒத்துட்டான். சூப்பர். வாழ்க்கை ஃபுல்லா வாயிலே குத்தும்.
பொழிச்சுன்னு கரெக்ட்டா அந்த ஸ்டார்டிங்ல மகேஷ் சொன்னாங்கல சொன்ன மாதிரி சேஃப் ரொம்ப கோஆபரேட்டிவான ஆர்டிஸ்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இல்ல தட்ஸ் ட்ரூ. we also saw நீங்க தான் வந்து அவங்களுக்கு ஏத்த ஜோடி. அவங்க என்ன சொன்னாலும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறீங்க. ரொம்ப பக்குவமான ஒரு ஜோடியா இருக்கீங்க. So hats off to Saif and Kajal. Thank you. Thank you. So இந்த அருமையான ஜோடி இவங்களோட இந்த அட்டகாசமான பயிற்சி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்ததா வந்து இன்னொரு ஃப்ரெஷ் ஜோடி உங்களுக்கு நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணனும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் அருணா ஐஸ்கிரீம்ஸ் ஜோடி சீசன் 8. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back Aruna Ice Cream ஜோடி சீசன் 8. ஜோடி சீசன் 8ல வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷ் கண்டெஸ்டன்ட் நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இப்பதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துறோம். எஸ் ஆக்சுவலி இவர் வந்து ஒரு பிராண்ட். என்ன பிராண்ட்? அந்த பிராண்ட் நான் உங்களுக்கு கடைசில ஒரு பேர் சொல்லும்போது தான் சொல்லுவேன். பட் இத பத்தி சொல்லணும் அப்படினா வந்து இந்தியாஸ் டான்சிங் சூப்பர் ஸ்டார் பிளஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய டான்ஸ் ஷோ அது. ஆமா. அதுல வந்து ஃபைனல்ஸ்ல சென்னை ரெப்ரசன்ட் பண்ணி போன ஒரே டீம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம். சூப்பர். அந்த ட்ரீம் டீமோட கொரியோகிராஃபர் இவர்தான். அந்த ட்ரீம் டீம்ல வந்து one of the main dancers-உம் இவர்தான். and நம்மளோட ஜோடியில வந்து இந்த தடவை அவர் சோலோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. பட் இதுக்கு அடுத்த வாரத்துல வந்து அவருக்கான ஜோடி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஓ ஒரு வாரம் அவரை திகில்ல வைக்கிறோம். யார் ஜோடி அப்படி. சோ அந்த ஃப்ரெஷ்ஷான கண்டெஸ்டன்ட் நம்ம இன்ட்ரோ듀ce பண்ணிடலாமா? இமிடியேட்டா ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஓபன் பண்ணுங்க. Let's welcome Raymond. Raymond. பயங்கரமான ஒரு வரவேற்பு உங்களுக்கு இருக்கே Raymond. வந்து இந்த செமி ஃபைனல் குவார்ட்டர் ஃபைனல் தான் ஆளுங்களை கூட்டி வருவாங்க. நீங்க ஏன் வந்து இன்ட்ரோடக்டரி எபிசோடுக்கே கூட்டி வந்தீங்க? இல்ல நீங்க ஜோடிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு ரேமன். நீங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க. ஃபைனல் கூட்டிட்டு வாங்க, செமி ஃபைனல் கூட்டிட்டு வாங்க. பட் வந்து இனிஷியல் எபிசோட் வந்து என்னால ஒத்துக்க முடியாது. இருந்தாலும் நான் நண்பர்கள் பார்த்துருக்கேங்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன். கண்டினியூ. இல்ல வந்திருக்கு கத்துனது எல்லாம் மோஸ்டா என் ஃப்ரெண்ட்ஸ் தான். தெரியும். டீம் ட்ரீம் டீம் கூட ஆட போறாங்க இப்போ. சூப்பர். ஆக்சுவலா வந்து உங்களை பத்தி நாங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் கேன் யூ டெல் us more about you? நீங்க என்னென்ன டான்ஸ் ஸ்டைல்ஸ் கத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு வருஷமா டான்ஸ் தெரியும் உங்களுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேரை பயிற்று வச்சிருக்கீங்க அதெல்லாம்? டான்ஸில் அவ்வளோவா ஃபஸ்ட்டு கற்றுக்கல. நான் லாயலா காலேஜ் சேர்ந்தேன். லாயலா காலேஜ் டான்ஸ் டீமில் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஜான் பிரிட்டோ சார் தான் என்னை எடுத்துக்கினாரு அவர் கம்பெனியில். ஸோ ஆஃப்டர் தட் நான் ஆக்சுவலாக இதே ஜோடி நம்பர் 1ல் ஃபஸ்ட் பேக்கப் டான்ஸராக இருந்தேன். இதே லெஃப்ட் சைடில் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு மூலம் வச்சுட்டு இருந்தேன் ஃபார் தீபக் அண்ட் தாரிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் சீசன் 1. அதுக்கப்புறம் நான் அப்படியே பேக்கப் டான்ஸராக ஆடி கொரியோகிராஃபி பண்ணுறதுக்கு சார் சான்ஸ் கொடுத்தாரு. அது பண்ணேன். இல்ல என்ன ஒரு கிரேட் growth இது. சீசன் 1ல வந்து ஒரு பேக் டான்சரா இருந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளோட சீசன் 8ல ஒரு மெயின் டான்சர். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய டான்ஸ் டீமோட கொரியோகிராஃபர்ங்கிறது வந்து உண்மையிலேயே இதுதான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது. ரேமான் பேசுறப்ப கொஞ்சம் நடுங்குச்சுல அப்படியே பயமா கண்டிப்பா இருக்கு சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பட் ஆடணும்னு ஆசையா இருக்கு. இப்படி நின்று பேசுறது என்ன பயம்? உங்களுக்கு தெரிஞ்ச மேடை தெரிஞ்ச ஆளுங்க உங்களுக்கு சொல்றத புரிஞ்சுக்கறோம்யா. அவருக்கு ஆடணும்னு ஆசையா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் மொக்கைய போடாம கிளம்புங்கங்கறாரு. அப்படி இல்ல சார். இல்ல டான்ஸ் ஆடிட்டே கூட பேசுங்க. உங்களால எப்படின்னா டான்ஸ் ஆடிட்டே பேசுங்க. சூப்பர்ல அமைதியார் பேச. உங்களுக்கு என்ன ஆசை ரேமண்ட்? உங்களுக்கு வந்து டான்சர் ஆகணும்ங்கறது ஆசையா இல்ல சினிமால இறங்கி ஒரு ஹீரோ ஆகணும்ங்கற ஆசையா? இல்ல டான்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டான்ஸ். டான்ஸ் ஆடாம என்னால இருக்க முடியாது. ஸோ ஹீரோ அது அப்படி ப்ரொஃபஷன் ஆகணும். நான் லைஃப் ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கணும். நான் எந்த வேலைக்கும் போகக்கூடாது. So you want to be a choreographer? இல்ல கொரியோகிராஃபர்ல சான்ஸ் கச்சிச்சு நிறைய பண்ணேன். அந்த மாதிரி இதே ஜோடியில் கூட கொரியோகிராஃபராக பண்ணியிருக்கேன் சீசன் 2ல். அண்ட் பெஸ்ட் கொரியோகிராஃபர் கூட வாங்கியிருக்கேன் அந்த என்டையர் சீசனுக்கு. ஸோ தாண்டி இங்கே வந்து ஆடுறது ஃபஸ்ட் டைம் லைக் இதே ஸ்டேஜில் இதே ஷோக்கு என்னை கூப்பிட்டாங்க. நம்பவே முடியல ஃபஸ்ட்டு. எஸ். ஸோ ரேமன் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் சொன்ன இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம். ஐம் ஷூர் இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல். பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து திஸ் இஸ் அ ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பர்சன். நான் நினச்சதை வந்து நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிறதுக்கு அந்த துறை மேலே ஒரு பேஷன் இருந்ததுன்னா போதும் அவங்க அதை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். வித் ஆல் ஆஃப் தட் ரேமன் இன்னைக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம். குட் லக் டு யூ ரேமன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ரேமன். மைக் கொடுத்துரு. என்னண்ணா ஆச்சு? விஜய் டிவி ஜோடி நம்பர் 1 இருக்குல்ல? ஆமாம். அதில் என்ன கண்டஸ்டன்ட் ஆடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்குடா. சீன்னா ஆடினா அது இல்லைடா. அண்ணா நாங்கள்லாம் இருக்கோம்ல சீன் பண்ணலாம்.
அப்படின்ற வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா, அடக்குதலை முடக்குதலை வேறறுப்போம், குருதி வளையில் போரிப்போம், பட்டா கத்தல் வாய்த்திடுங்கள், ரணகல நொடிகள், எதிலுமே தோல்வி கூடாதடா, எமனையும் வெற்றி நீ கொள்ளடா, சாதனையிலே வேதனைகள் முடியும், வரும் தலைமுறை என் பெயரால் நிமிரும், கூடிடும் காலமே ஆடு கலவை, கூடிடும் காலமே ஆடு கலவை, கூடிடும் காலமே ஆடு கலவை, கூடிடும் காலமே. இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் வேட்டைக்காரன் பாட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Oh my God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of the game over now. I'm number one, unbeatable, grand champion. Big money come, we're moving up. My shorty love, grand champion. டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ரேமண்ட். உங்களோட அதாவது- டீம்னாலே வந்து கெத்து அப்படிங்கறத வந்து மறுபடியும் இந்த மேடையில ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இல்ல ரொம்ப என்ன சந்தோஷம்னா நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். ரேமன் வந்து ஆர்ஆர் அப்படிங்கிறது அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு அவ்வளோ ஹாப்பி. Yeah. ஆக்சுவலா இவரை விட 2 மடங்கு அவங்க ஹாப்பியா இருந்தாங்க. ஆமா. உண்மையிலே இந்த மாதிரி டீம் ஸ்பிரிட் தான் நம்ம லைஃப்ல அடுத்த லெவல் கொண்டு போகும். ஹேட்ஸ் ஆஃப் ரேமன் அண்ட் டீமுக்கு. சூப்பர். பிரில்லியன்ட் ஒர்க். பட் வந்து இந்த நேரத்துல ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ ஜோடி சீசன் 8 வந்து ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட டீமோட சூப்பரா நீங்க கொடுத்துட்டீங்க. பட் இது இந்த அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்குன்னு ஒரு ஜோடி நாங்க கொடுக்க போறோம். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு நபர். ரீல் ஜோடி. அவங்களோட சேர்ந்து நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இதே மாதிரி டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்பயும் கொடுக்கணும். இது ஒரு சவால் இல்ல? இந்த நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? கொரியோகிராஃப் பண்ணும்போது அப்படி கஷ்டமாக இருந்தது. ஐ டோன்ட் நோ, ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் நிறைய கற்றுக்கணும் இன்னும். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிங்கிங் தி சாங் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணி நான் காம்படிஷன் எங்கள் டீமுக்கு வேறு எது தெரியாது. காம்படிஷன் தான் நிறைய பண்ணுவோம். போனால் ஜெயிக்கணும் தான் ஆசை. ஸோ அதுக்கு ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக பண்ணுவேன். ஐ ஹோப் இட் டர்ன்ஸ் அவுட் ரியலி குட். எனக்கும் என் டீமுக்கு வரலாம். நீங்க பேசிக்கலி கொஞ்சம் ஷை டைப் பர்சனா? நீங்க வந்து ரொம்ப வெக்கப்பட்டு தான் பேசுறீங்க. பேசும்போதே இவ்வளோ வெக்கம்னா நிறைய கெமிஸ்ட்ரி சம்பந்தமான டான்ஸ்லாம் நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு. Are you a shy type person normally? தெரியல. இல்ல are you shy type only gents யா? இல்ல above 40யா?
ஓகே இப்போ ஒண்ணு பண்ணலாம். இந்த ஷை டைப் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பிரேக் பண்ணணும். கொஞ்சம் வந்து he has to open out. அப்பதான் வந்து ஜோடியோடலாம் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியும்ங்கறனால ஒரு நபரால மட்டும் தான் அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஆனா உண்மையிலேயே நீங்க ஷை டைப்பா இல்ல இங்க வந்தவன அப்படி ஆயிடுச்சா? ரெண்டு விதம் இருக்கு. சில பேர் நடிப்பாங்க ஷை டைப் மாதிரி. ஆனா ரேமான் பார்த்தா அப்படி தெரியல. தெரியல. இல்ல நடிக்கல லைக் ஃபார் ஷூர் நான் நடிக்கலன்னு சொல்ல முடியும். ரிசர்வ்டா ஒரு மாதிரி ஷையா அப்படி. லைக் ஒன்ஸ் க்ளோஸ் ஆனா எனக்கு ரொம்ப பேசுவேன். ரொம்ப கட்டி பிடிச்சி பேசுவீங்களா? கண்டிப்பா அப்படி இல்ல. அப்படி கிடையாது. ஓகே நல்லா பண்ணலாம் ரேமன். இப்போ நீங்களே வந்து ஒரு கேர்ள் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா உள்ள ஒரு லேடி பார்ட்னர். அவங்கள கூப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்ம ரோபோ சொல்லுவாரு. ரோபோ உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு? நீங்க யார் வேணா தேர்ந்தெடுக்கலாம். ஐயோ. உங்களுக்கு டான்ஸ் இப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டபிளான ஒரு லேடி பார்ட்னர். டான்ஸ் ஆன் தெரியாது. ரோபோ என்ன வேணா கொடுக்கலாம். ஆமா பட் பேசிக்கலி ஒரு லேடி பார்ட்னர் சூஸ் ஆமா. இல்ல அவர் செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாரு. நல்ல மூஞ்சி கிடைக்குமா? ரோபோ அதை விடு ரோபோ. இவர் ஆடிட்டு இருக்கிறப்ப பிரபு சொல்றாரு என்கிட்ட ரேமான் அனாவசியமா ஆடுறாரு. நான் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்களாம் அனாவசியமா ஆடுற அப்படிம்பாங்களாம். விடு பாத்துக்கலாம். ரேமான் சொல்லுங்க ரேமான். யாரு? நீங்களே செலக்ட் பண்ணி. நாங்களே வா. ஓகே ரோபோ நீங்க சூஸ் பண்ணுங்க. ரஹ்மானுக்கு ஏத்தது வந்து ரகுமான் இல்ல ரேமண்ட். ரகுமான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இல்ல ரஹ்மானுக்கு ஏத்த பேர் ரேமனுக்கு வேற பேர் நான் பாக்குறேன்னு சொல்ல வந்தேன். ஸ்டூடண்டோட பேர் கூட தெரியாத ஒரு டீச்சர் பாத்தீங்களா? ஒரே ஒரு பேர்ல ஒரு பையனோட மதத்தையே கோடிக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதா செய்யும். ஓகே நல்ல ரேமன்ஸ் இல்லடா. ரேமண்ட் எங்க அக்கா மக சோஃபியா கண்ணும் கண்ணும் நோக்கியா கொக்கா பேரு பாக்கியா இந்த வருது சோபியா போவியா. ஓகே சோஃபியா இதான் உங்களோட பேர் ரேமன். மீட் சோஃபியா. நீங்க தான் வந்து அவரோட ஷைனஸ் போக்கணும். ஓகேவா சோஃபியா? இல்ல உங்களுக்கு சொல்றோம். சோ ப்ளீஸ் மேக் ஹிம் கம்ஃபர்ட்டபிள். இல்ல என்ன மாதிரி பண்ணலாம் சொல்லு மகேஷ். உங்க ரெண்டு பேத்துக்கும் உனக்கு தெரியல என்கிட்ட கேக்குறேன். நீ எல்லாம் ஒரு டீச்சர் உனக்கு ஒரு போஸ்டிங் ஒரு எபிசோட்ல உனக்கு கெஸ்டா கூப்பிட்டுருக்கோம். இதெல்லாம் தேவையா மிஸ்டர் டேனியல் விவேக்? விஜய் டிவி உங்களுக்கு இது தேவையா? ஒரு பெரிய வரிசையில உன்னை வதிச்சுல உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். நீ சண்டை போடாதீங்க குருநாதரே. அதாவது கெமிஸ்ட்ரி குருநாதரே. இப்போ ஆக்டிவிட்டி சொல்லுங்க. தெரியும் சொல்லுங்க. இப்போ ரேமண்ட் உன்னுடைய ரொமான்ஸ் ஸ்கில்ல காமிக்கிற. ரேமண்ட் இல்ல. நீ காட்டுடா. உன்னால முடியும். காமிக்கிறதுனா என்னன்னு சொல்லுங்க. ஆக்டிவிட்டி சொல்லுங்க. ஆக்டிங்ட்ட அவட்ட உள்ள ஷைய ரோபோ ஓகே ஒன்னு பண்ணலாம். இல்ல எப்படினா படங்கள்ல பாத்துறோம்ல ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணுவாரு. அவர்ட்ட இருந்து அந்த ஷை ஃபீலை அப்படியே எடுத்துருவாங்க வெளியே. அதுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா. இப்போ வந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும். தொடர்ந்து ஒரு நிமிஷம் ஒருத்தர் பார்த்து உங்களோட ஐ லாங்குவேஜ்லயே வந்து நீங்க கன்வே பண்ணணும் ஒரு இமோஷன் ஒரு ரொமான்ஸ். ஓகேவா? ஆமா. நோ டச்சிங் நதிங். கண்ணை சிமிட்ட கூடாது. பாத்துக்கணும் ஒருத்தர் அவ்வளவுதான். பார்த்து உருகணும். இல்ல ரோபோ நீ இப்படி வந்துரு உன்னை பார்த்தா சிரிச்சிடுவாங்க. டேய் தம்பி என்னடா என்ன ஜனகன மனக்கு நிக்கிற மாதிரி நிக்கிற? கொஞ்சம் லெஃப்ட்க்கு மூவ் பண்ணுங்க. இது லவ் சாங் ரேமன். ஓகேவா? உன் விழிகள் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே எதுவும் வேண்டாமே பெண்ணே. உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே எதுவும் வேண்டாமே பெண்ணே. என் கனவினில் வந்த காதலியே அப்படியே டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. விழிப்பதற்குள்ளே வந்த நான் தேடி தேடி கான்டாக்ட் மிஸ் ஆகக்கூடாது. ஐ கான்டாக்ட் மிஸ் ஆகாம பெர்ஃபார்மன்ஸ். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன். ஐ அங்க இருக்கு. நீ தினம் சிரிச்சா போதுமே வேற எதுவும் ஐ கான்டாக்ட் நான் வாழவே நான் உன்னை ரசிச்சா போதுமே வேற எதுவும் எப்படி ஃபினிஷிங் கொடுத்தான் பாத்தியா? அதுதான் ரேமண்ட். Thank you Sophia. Thank you so much. Very good. Thank you Sophia. So இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் நாங்க வந்து சொல்லி கொடுத்திருக்கோம். இத நீங்க இன்னும் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டா தான் இனி வரும்
பெர்ஃபார்மன்ஸஸ்ல உங்களோட ஜோடியோட நீங்க அட்டகாசமா கொடுக்க முடியும். வாழ்க்கையில உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஜோடி சீசன் 8 எவ்வளவு கத்து தருது பாருங்க. ஷைனஸ் போணும். ஓகேவா? கண்டிப்பா. வெரி குட். சோஃபியாவோட மட்டும் கிடையாது. சோ ரேவன் கொடுத்த ஒரு சூப்பர் ஃபண்டாஸ்டிக் ஒரு மெஸ்மரைசிங் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதே ஆண்கள் பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் ஒரு 4-5 வாரத்துக்கு சேர்ந்து வருது. ஏன்னா நிஜமாவே அது ஸ்டன்னிங்கா இருக்கு. ஓகே. ஹார்ட் த்ராப்ங்கற அதே மெல்லுமெல்லு என்ன லூடு என்ன லூடு மெஸ்மரைசிங். நானும் எத்தனையோ ரைஸ் பாத்திருக்கேன்ப்பா. இந்த மெஸ்மரைஸ் எங்க இருக்குன்னு தெரியலப்பா. போயிட்டு டிக்ஷனரியை திறந்து கத்திக்கிட்டு வாங்க. ஓகேவா? நீ சோத்துலயே இருக்காதாடா செல்லக்குட்டி. அது வேற ரைஸ்டா நமக்கு செட் ஆகாதடா. ரேமன் கொடுத்த இந்த பெர்ஃபார்மன்ஸோட அப்படி சொல்லாத. உன் ஸ்டைல்ல சொல்லு. ரேமன் கொடுத்த இந்த ஸ்டன்னிங் ஃபேபுலஸ் எக்ஸ்ட்ரானரி பண்டில் லூட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் ரெடியா இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வாங்க. இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8. ஜோடி சீசன் 8 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back Arun Ice Cream Jodi Season 8. Very good. அச்சி உற்சாகப்படுத்தினே இருக்கணும். இந்த ஜோடி சீசன் 8ல வந்து இன்னைக்கு ரொம்ப அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட புது ஜோடிஸை மீட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் பேரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியே தெரியல. ஆமா. பல ஷோஸ் பண்ண மாதிரி அவ்வளோ இதா பண்றாங்கல்ல. யா and also அவங்களோட கெமிஸ்ட்ரி லெவல்ல வந்து இன்னும் கொஞ்சம் வொர்க் அவுட் பண்றதுக்கு வந்து நம்மளோட ரோபோ மாஸ்டர் வந்து இங்க வந்திருக்காரு. ஆமா. இன்னைக்கு இதெல்லாம் இருந்தது கூட நிறைய கலகலப்பு இருந்தாலும் நிறைய உற்சாகம் இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மகேஷ். நானும் மிஸ் பண்றேன். நீங்க மிஸ் பண்ற விஷயம் தான் நானும் மிஸ் பண்றாங்கறது தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க என்னது? ஜட்ஜஸ். ஆமா யாருனே இல்ல. வாரம் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் வந்து இந்த ஃபண்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளோட ஜட்ஜஸ் கொடுக்குற அந்த உற்சாக வேர்ட்ஸ் அந்த என்கரேஜிங்கான ஒரு எந்தூசியாசம் இது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பட் இந்த சமயத்துல வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸஸ் நடுவுல ஒரு ஜட்ஜ் இருந்தா வந்தா பேசினா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். யார் வரப் போறா? இது ஒரு கற்பனையா நம்ம வந்து இங்க செயல்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. சோ இத ஒருத்தரால மட்டும் தான் பண்ண முடியும். யாரு? Let's call Manu on stage please with a round of applause. So மனு எங்களோட இந்த ஏக்கத்தை வந்து நீங்க தான் வந்து அதாவது ஜட்ஜஸ் இல்ல அப்படின்ற அந்த ஏக்கத்தை நீங்க தான் வந்து சரிப்படுத்தணும். உங்களால மட்டும் தான் முடியும். சோ யார் மாதிரி எந்த ஜட்ஜ் அதாவது இது வரைக்கும் ஜோடி சீசன்லயே வராத ஒரு ஜட்ஜா இருக்கணும். அவரு வராத ஜட்ஜா இருக்கணும். அவங்க ஜட்ஜா வந்திருந்தா எப்படிலாம் பண்ணிருப்பாங்கறது அவங்களுடைய என்ன பேசுவாங்க? இல்ல ஆக்சுவலா இப்போ யார் வரலாம்னா எனக்கு ஒரு டிஃபரெண்டான தாட். இது வரையும் பார்த்தாலே ரியாலிட்டி அவருக்காகவே பார்க்குற மாதிரி இருப்போம். சூப்பர். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஜட்ஜ் வந்து உட்காந்து அப்படி இருக்கும். சூப்பர். இதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல கண்டிப்பா. என்னன்னா ஆக்சுவலி எனக்கு நீங்க வேணும் இல்ல. ஆமா இவரு தான் மார்க்ஸ். ஏன்னா ஜட்ஜஸ் உட்காந்தா நீங்க தானே கேட்பீங்க. கரெக்ட். மார்க்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. அப்ப நான் வந்து உட்கார்ந்து பார்க்கறேன். நீங்க அவரோட ஹெல்ப் கூட நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ஓகே. வந்துருவாங்க நண்பா. என்ன விட்டுட்டு தனியா போய் சாப்பிடணும்னு நினைச்சா செரிக்காது. ஓகே. ஓகே. மணிகண்டன் சௌந்தர்யா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்லுங்க ஜட்ஜ். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்து ஜட்ஜை உட்காந்து நான் பேசுகிறேன்றதுக்கு நான் மார்க்கு போகிறதுக்கு நான் வரல. இருக்கிறாங்க ஜட்ஜ் இருக்காங்க அவங்க மார்க்கு போட்டு ஏன்னா நான் வந்து சொல்லி அப்புறம் மக்கள் எனக்கு தேவை மக்கள். ஏன்னா வந்து இப்போ நான் சொல்லி இப்போ மார்க் போடுறது அப்புறம் இவங்க ஒன்று சொல்லி இவங்க ஒன்று சொல்லும் போது நான் ஒன்று சொல்லுறது இவங்க ஒன்று கேட்குறது நான் அது எனக்கு பிடிக்காது. ஆடுறாங்க ஏன்னா மணி வந்துச்சு அந்த பொண்ணு சொல்லி அது தம்பி அந்த நம்ம பேர் வந்து சௌந்தர்யா நல்லா ஏன்னா எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. எனக்கு வந்து சந்தோஷம் எனக்கு நல்லா பண்ணுறாங்களே. நாங்கள் அப்போ ஆடுறதுக்கு இப்போ ஆடுறதுக்கு என்ன சொன்னது நாங்கள் சொல்கிறேன் இவன் நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பானுங்க பேசிகிட்டு இருக்கோம்ல. இதை சொன்னோம் அப்புறம் நெட்டில் போகிறது எதாவது போட்டு எஃபியில் போகிறேன். நான் பார்க்காத எஃபிஐ நாங்களாம் அப்பயே எஃபி பார்த்தவங்க இதில் எஃபி போட்டு என்ன காமெடி பண்ணுறாங்களா எனக்கும் மக்களுக்கு. ஏன்னா நான் வந்து வெளிப்படையாக பேசுனால விஜயகாந்த் பேசினேன். விஜயகாந்த் இப்படி தான் யாருக்கும் பயப்படுதுங்க. நான் டேரக்டர் சொல்லுவேன் நான் நல்லா ஆடுறாங்க 2 ஜட்ஜஸ் மார்க் போட்டு நான் சந்தோஷமாக என் என்னோட பிள்ளைங்க மாதிரி நான் எடுத்து பார்க்குறேன். எனக்கு தேவை அவ்வளோதான். ஓகே நன்றி. நல்லா ஆடுங்க எஃபர்ட் எடுத்து ஆடுங்க. அதனால் வந்து எல்லாமே நடக்கும். ஏன்னா நான் சொல்லி நடக்கணுன்றது கிடையாது. நான் எனக்கு அப்படி தான் எதுவும் ஓப்பனாக பேசுகிறது தான் விஜயகாந்தோட ஸ்டைல். அது தெரிஞ்சுக்க. நன்றிங்க ஐயா. ஐயா நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லிட்டீங்க.
நீங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும்னு உலகம் தெரிவிக்குது, நிர்வாகம் பொறுப்பு இல்லை. டான்ஸ்ன்றது எனக்கு உனக்கு தெரிஞ்சுதான் நான் மார்க் போட உட்காந்துருக்கேன். அப்புறம் டான்ஸ் ஆடுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆடி காமிக்கிறேன். ஆனால் எனக்கு கண்டஸ்டன்ட் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி தருவேன் நான், அவ்வளோதான். இப்போ நீங்க சொல்லி தரீங்களா? ஆமாம். யாருக்கு சொல்லி தரீங்க? யாராவது யார் விருப்பப்படுறாங்களோ வரல. ஏன்னா நான் சொல்லி அப்புறம் என்னோட அது விஜயகாந்த் சொல்லி அது பண்ண மாட்டேன், அது நான் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வர சொல்லுங்க. இப்போ யாரு கேமராமேன் 2 பேர் கூப்பிடுவா? இல்லை நீங்கள் மகேஷ், நான் கரெக்டாக இருப்பேன், என்னை பற்றி உனக்கு தெரியாது. தெரியும் தெரியுங்க. அதை விட்டுடு, கூப்பிடுங்க. இது எல்லாம் மனோட கற்பனை, நிர்வாகம் பொறுப்பு இல்லை. போதையா? பிரபு அண்ட் கமல் இருக்கிறதுலே 2 டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட். நீங்கள் ஏதாவது சாங்கு போட்டிங்கன்னா நான் அதை தம்பி ஆக்சுவலாக ஆடும்போது நீங்கள் எப்படி வேணால் ஆடுங்க, நான் சொல்கிறது என்னடா மாஸ்டர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் இது மனசில் போட்டதை நான் சொல்லுவேன், அவ்வளோதான். ஏன்னா தப்பாக நினைக்கக்கூடாது. அந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு தெரியும். அந்த கண்ணு தான் எனக்கு முக்கியம், ஏன்னா கண்ணில் தான் எக்ஸ்பிரஷன். நீங்கள் வந்து அந்த ஐஸ் மட்டும் நல்ல பவராக சாங் சவுண்ட். மனோ கற்பனை, நிர்வாகம் பொறுப்பு இல்லை. பொறுப்பு இல்லை, அது லென்த் டெலாக. சரி ஓகே, சவுண்ட் நான் ஆடுறேன், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி. தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாக்கை வெளியே எடுத்து கடிக்கிறது, கண்ணை பார்க்கறது, அதை அப்படியே ஒன்றா பண்ண. அதான் மேட்ரு. சவுண்ட் 3 விஷயம் ஒன்றா பண்ண கஷ்டமாக இருக்காதா மாஸ்டர்? என்ன சாப்பிடும் போது 5 சாப்பிட்றாங்க, பண்ணும்போது 3 விஷயம் என்ன பண்ணுங்க, அது பண்ணலாம், தப்பு இல்லை. மனோ கற்பனை, நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அதுதான் சவுண்ட். அது புரிஞ்சுதா கமல் உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, நீ இவரே டான்ஸர் ஆக்சுவலி, கமலஹாசன். ஸோ அவருக்கு நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. பிரபு உங்களுக்கு தெரியும், நல்ல டான்ஸர், அதனால நீங்கள் ஆடுறது ஆடிடு. சவுண்ட். என்னது என்னது இந்த நாணம் மெல்ல கொல்லுது என்னத்தான். கமல் அதான் போதும். ஆக்சுவலாக நான் ரொம்ப இல்லை இருக்கட்டேன், நான் போதும். இவரு சொல்லி கொடுத்தது ரொம்ப நேரம் பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக சொல்லிக் கொடுக்க நான் மறந்துடுவேன், அதனால நிறுத்தி. இல்லை மாஸ்டர், இப்போ ஒரு தடவை அந்த ஸ்டெப்பை மட்டும் உங்களை போட வைக்கலாமா மாஸ்டர்? அது செய்யுங்க, அது நல்ல விஷயம். நீங்கள் வந்து அந்த ஷார்ப் லுக் செக் பண்ணீங்க. சரி. தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை தம்பி, நீ ஆக்சுவலாக இவன் விஜயகாந்த் மாதிரி ட்ரை பண்ணுறா, நீ ஹீரோயின் மாதிரி ட்ரை பண்ணா. விஜயகாந்த் மாதிரியே வா, அதை வளைவு தேவையில்லை, அது சும்மா அந்த கட்டு இருந்தால் தான் அப்படி ஒரு ஷேக் எனக்கு வேணும். ஐஸில் ஏன்னா நான் ஒன்று திரும்ப சொல்ல விரும்பல. சவுண்ட் பார்த்துரு உடனே பார்த்து. ஓகே ஓகே. காட்டு இல்ல மாஸ்டர், நீங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இது தனியா ஒரு எனக்கு அந்த கோவப்படுறது அதுதான் காரணம். நான் சொல்லி கொடுத்தா இவரோட தனியா ஒன்று பண்றோம், அப்புறம் நான் சொல்லி கொடுத்து எது கூப்பிடுறீங்க? என்ன இது விளையாட்டா? இல்லையா, நான் கிளம்புறேன். இல்ல மாஸ்டர், மாஸ்டர் இல்ல மாஸ்டர், அவர் எப்படி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மாஸ்டர்? கமல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன எப்படி மாஸ்டர்? இல்ல கமல் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, ஆனா அவர் ஆடுற அளவுக்கு இவர் வந்து எனக்கு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன அப்புறம் விஜயகாந்த் சொல்லிட்டாருன்னு, அதனால அவர் நல்லா ஆடினார், அவ்வளோதான். அதுக்காக மேலே நிறைய சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாது. நல்லா இருக்கு, நல்லா ஆடுறீங்க. கடைசி வரையும் ஆடுங்க, கடைசி வரையும் நீங்கள் இருப்பீங்க, கடைசி வரையும் நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம். மக்களுக்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்குது, எல்லாரும் நல்லா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே. மனோ கற்பனை, நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அதான் இதுதான் எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து வச்சுக்கலாமா யோசிப்பாங்க, ஆனால் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக இருப்பேன் நான். ஓகே, அதான் நல்லா ஆடினாங்க மாஸ்டர். இப்போ 2 பேரும் அனுப்பிச்சிடலாம் மாஸ்டர்? இல்லை 2 பேரும் உடனே அனுப்பிச்சிருங்க. இப்போ பிரபு கமல் இது 2 பேர்ல யார் மாஸ்டர்? இல்லை எனக்கு வந்து பிரபுன்றது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, நீ தப்பாக எடுத்துற தம்பி, ஆனால் பாடி சைஸ் வந்து என்ன மாதிரி இருக்கிறதுனால அந்த ஒரு ஆட்டிடியூடாக இருக்கு, நல்லா இருக்கு. கமலுக்கு அந்த ஆட்டிடியூட் இல்லைங்கிறீங்க? இல்லை கமலுக்கு ஆட்டிடியூட் இருக்கு, அவருக்கு எப்பவுமே ஓன் ஸ்டைல் தானே, அதனால அவரே ஒன்று பண்ணிக்கிறார் கமல்ன்றதுனால அப்படி. பட் அதனால நான் சொல்லக்கூடாது, அப்புறம் தப்பாக நினச்சிடுவாங்க. நல்லா இருக்கு, அவ்வளோதான். இவர்கிட்ட அனுப்பிச்சிடலாம் மாஸ்டர்? கண்டிப்பாக அனுப்பிச்சிருங்க. நீங்கள் தயவு செஞ்சு போயிடுங்க. இந்த தம்பி கமல்னு பேரை வச்சுக்கிட்டு கஞ்சா கருப்பு மாதிரி ஆடிச்சு தம்பி, ரொம்ப பிரமாதமா பட்டிய. சரி மாஸ்டர், நீங்க 2 ஆண்களுக்கு வந்து பயிற்றுவிச்சீங்க, 2 பெண்களுக்கு நீங்க வந்து பயிற்றுவிக்க முடியுமா?
இல்லை பெண்களுக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் எதுக்கு சொல்கிறேன்னா நான் வந்து பெண்களுக்கு பண்ணலன்றது சந்தோஷம் தான். ஆனால் வந்து நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு தெரியும். அப்புறம் விஜயகாந்த் பண்ணிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆமாம், இதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பு இல்லை, இது மகேஷோட. ஏன்னா நான் ஒன்று இல்லை நான் எது இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக இருப்பேன். இல்லை இந்த மீரா நக்ஷத்ரா வாங்க. மாஸ்டர் இவங்க பேர் நக்ஷத்ரா மாஸ்டர். இவங்க டிவி விளம்பரத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து மாடல் மாஸ்டர். அதனால ஒன்றும் பிரச்சனை. நான் சொல்லி கொடுக்குறதுனால நீங்கள் தப்பாக எடுத்துட வேண்டாம். எனக்கு அதே மூமெண்ட் தான் வேணும். ஏன்னா நான் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு ஒரு கம்போசிங் பண்ண முடியாது, தெரியாதுல்ல. அதான் அதனால நீ அதையே வந்து ஃபாலோ பண்ணீங்க. நான் பார்த்துருப்பீங்க. முக்குத்தி முத்தழகு முனம் பிற பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு. முக்குத்தி முத்தழகு முனம் பிற பொட்டழகு. பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு. அருமையான பாட்டு. மாஸ்டர் மாஸ்டர் அந்த வாக் போங்களேன். அந்த வாக்கு நீங்க எவ்வளவு அழகா போனீங்க மாஸ்டர். இந்த புள்ள கீழே சாணி இருக்கான்னு தள்ளி தள்ளி போகுது மாஸ்டர். அது பெண்களுக்கு அது நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க நாம சொல்றோம்னு சொல்லிடுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு யாரையுமே வந்து நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ஓகே மாஸ்டர். அவங்க நல்லா ஆடுறாங்க. ஏன்னா சொன்ன உடனே 2 ஜென்ஸ் பாத்தீங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி பாருங்க. நான் ஒரு 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 ஆம்பளைக்கு சொல்லி கொடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் வந்து பாருங்க 2 லேடிஸ் ஆடும் போதே கூட ஆடுறாங்க. அதுதான் அவங்கள மாஸ்டர் அவங்களும் ஆடினாங்க, நீங்க பார்க்கல. இல்லை நான் ஆக்சுவலி நிற்கிறது வேற, ஆடுறது வேற. சரி மாஸ்டர் சரி. நீங்க அதனால தான் வெளியே இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்க பார்த்து இது பண்றீங்க. ஆனால் நீங்க நேரா பேசுவீங்க. அதுதான் அதேதான். சரி மாஸ்டர் நீங்க எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுங்க மாஸ்டர். இல்லை எக்ஸ்பிரஷன் நீங்க எல்லாத்தையும் நல்லா பண்ணு, மூவ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பிடிக்கிறீங்க. ஆனால் அந்த ஐஸ் தான், அந்த கண்ணு வந்து அப்படி பார்த்து அப்படி நின்று அப்படி முறைக்கணும். மூமெண்ட் வந்து இதில் இருக்கு, முறைக்கும் போது அப்படி இருக்கணும். எங்க முறைங்க ஒருத்தரா பண்ணுங்க. முதல்ல நக்ஷத்ரா நீங்க பண்ணுங்க மாஸ்டர் சொல்றது. அப்படியே கண்ணு முறைச்சு அப்படியே ஒரு இல்ல இந்த பொண்ணு நீ இதை டீல் பண்ணுப்பா, ஒரு வாட்டி காமிக்கிறீங்களா கேட்குறப்பல அது என்னன்னு நீ கேட்டு. ஏன்னா நான் வந்து அதில் எனக்கு சொல்லக்கூடாது. எதனால நீங்க டைரக்டா சொல்லிடுறீங்க? அதுதான். இல்ல நீங்க சொல்லிடுங்க மாஸ்டர். அதனால வந்து நீங்க கண்ணை மட்டும் இது பண்ணிட்டு அப்படியே ஆடிட்டு அதே மூமெண்ட்டை போட்டுட்டீங்கன்னா அதுக்கு நான் வந்து மார்க்லாம் போட மாட்டேன், மற்ற ஜட்ஜஸ் போடுவாங்க. நீங்க ஒரு தடவை அந்த ஃப்ரீ சீக் மட்டும் கொடுத்துருங்க மாஸ்டர். பாத்துட்டீங்களா? ஓகே. அந்த கண்ணு ஷார்ப்பா இருக்கு. பண்ணுங்க நக்ஷத்ரா. இல்ல நீ எக்ஸ்ட்ரா இங்க இப்ப இருக்க பெண்களுக்கு எல்லாம் சொன்னா அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா துடிக்கிறதெல்லாம் வேண்டாம். இங்கே ஒரு ஜோடிக்கு வந்து வச்சுக்கேன் உன்னைய கொண்டே வரும் அப்படி. இல்ல நீங்களும் பண்ணலாம், ஏன் வைக்கப்படுறீங்க? மீரா நீங்க அதே மாதிரி ஃப்ரீசிங் அதை முறைச்சு அப்படியே ஹாய் ஹூ ஹாய் யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன அது ஃபயர் கண்ணில் தெரியுங்க. தீப்பெட்டி கொண்டு வா மாஸ்டர். இல்லை ஆனா நீ கொளுத்திருவேன்னு தெரியும். சரி ஒரு நிமிஷம். சரி இவங்க 2 பேரையும் உடனே மார்க் போட்டு அனுப்பிச்சிருங்க, இதுக்கு மேல வேணாம். ஒரு பலத்த கைதடல் மனோவுக்காக. Thank you very much. இல்ல உண்மையிலே வந்து ஒரு 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 பெரிய சகாப்தம் கேப்டன் சாரோட பீரியடுங்கிறது வந்து எவ்வளோ நம்ம எந்தெந்த விதமா ஒரு எடுத்து உள்வாங்கி எவ்வளோ பண்ண முடியுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். தப்பிச்சேன். இல்லை எனக்கு ஒரு சந்தோஷம் இன்னொன்று சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் வந்து எல்லாரும் இப்போ இன்னைக்கு வர ஆர்டிஸ்ட் வேற, அன்னைக்கு வர ஆர்டிஸ்டோட ஒரே ஒரு வாய்ஸ்ல வந்து தெரியணும்னா அது இவர் தான். இல்லை அப்படின்னாலே இல்லை ரொம்ப போல்டான கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது இஷ்யூனா முதல்ல அவர் தான், போய் இப்போ சார் தான். அந்த மாதிரி வெரி குட், சூப்பரா பண்ணீங்க. லீடரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா கொடுத்திருக்கீங்க. ஒரு லீடரை நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. சூப்பர், வெரி குட், thank you so much. ஜோடி சீசன் 8ல வந்து இன்னைக்கு ரொம்ப புதுமையான ஜோடிஸ்லாம் நம்ம மீட் பண்ணோம். நம்ம வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஜோடியா யாரெல்லாம் வந்து இந்த சீசன் 8ல வந்து பட்டையை கிளப்ப போறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஜோடிக்கிட்டையும் வந்து ரொம்ப ரசிக்கும் விதமான விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் வந்து ரொம்ப டேலண்டடா இருக்காங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்கல்ல. ஆமா, ஒரு யூனிக்கா ஒரு கேரக்டரா இருக்கு. ஆமா. சோ இது வரைக்கும் நம்ம ஆடின ஜோடிஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம புதுசா பார்த்த அந்த டேலண்ட்ஸ் எல்லாரையும் வந்து உங்க முன்னாடி மறுபடியும் பிரசன்ட் பண்ண போறோம். So we request you all to please join here with us. இன்னைக்கு ஆடினவங்க please join here with us now. So
இன்னைக்கு நம்ம பார்த்த ஜோடி சீசன் 8ஓட இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜோடிஸ்ல ஆடினவங்க இவங்கெல்லாம். பட் இவங்க எல்லாரும் வந்து ஒரு பகுதி தான். இன்னொரு பிரம்மாண்டமான பகுதி இருக்கு. அதை வந்து நம்ம அடுத்த வாரம் ரிவீல் பண்ண போறோம். இப்போ நீங்க மகாபாரதம் பாத்திருக்கீங்க, அடுத்த வாரம் ராமாயணம் எல்லாம் வருவாங்க. ஆமா. சோ இன்னைக்கு ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். அதே சமயத்துல இனி என்னென்னலாம் பண்ணணும் நம்மள திருத்திக்கிறதுக்கு அந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல நுழையும் பொழுது அப்படிங்கறதையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிட்டு இருப்பீங்க. இட் would have been very useful to you. So with that அடுத்த வாரம் மறுபடியும் கலக்கற்ற எங்களோட ஜோடியோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். And until we meet you next week, it's bye from Mahesh and me Ramya in Arun Ice Cream Jodi Season 8. Jodi Season 8.